வெல்கம் டு ஸ்டடி சென்டர். நம்ம வந்து கல்விக்கு எதிரொலி பேட்ச்ல டெஸ்ட் 16 பாலிட்டியில நமக்கு இதுல ஆக்சுவலா ஃபுல் டெஸ்ட், அப்புறம் ஆப்டிடியூட்ல ஃபுல் டெஸ்ட் இருக்கு. ஸோ 175 கொஸ்டின்ஸ் பாலிட்டி, 25 கொஸ்டின்ஸ் இன்னும் மேக்ஸ் இருக்கு. ஸோ அதோட ஃபுல் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறைத்துவம் கோட்பாடுகள்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது நமக்கு வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். அரசு நெறிமுறைத்துவம் கோட்பாடுகள் பற்றி சரியான குற்றங்களை தேர்ந்தெடுக்க இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. ஸோ தே ஹவ் மோரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் எனி கோர்ட். அதாவது இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. இதுவும் கரெக்ட் தான். த கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் கண்டெயின் எனி கிளாசிபிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி. ஸோ வந்து டிபிஎஸ்பில டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல அரசியலமைப்புலயே நம்ம வந்து எதுவுமே பிரிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ வந்து 3 எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா, மோரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. ஓகேவா? அப்படின்னு சொல்றப்ப நமக்கு இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அதுல ஆக்சுவலா இப்ப வந்து இது நீதிமன்றத்தால செயல்படுத்த முடியாது. 2வது பாயிண்ட் நமக்கு தெரியும். சரியா? நான் ஜஸ்டிஸபிள் இன் நேச்சர். ஸோ வந்து நமக்கு டிபிஎஸ்பி படி ஒரு ஆ கட்சியோ, நம்ம ஆள்ற ரூலிங் பார்ட்டி வந்து நமக்கு வந்து ஏதோ சட்டம், திட்டம், கொள்கை போடலன்னா, ஏன் நம்ம அப்படி பண்ணல, அவங்க அப்படி பண்ணலன்னு சொல்லி கோர்ட்ல போய் கேஸ் போட முடியாது. பட் வந்து அது வந்து ஒரு மோரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ். இத வந்து நீங்க பண்ணுனா நல்லா இருக்கும் நாட்டுக்கு அப்படின்னு வழிகாட்டுறது தான் அது. ஸோ வந்து அதுல தார்மீகம், அறம் சார்ந்தும் இருக்கும். அரசியல் ஒப்புதலை பெற்றதாகவும் இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ வந்து அம்பேத்கரே என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க டிபிஎஸ்பி வந்து நான் ஜஸ்டிஸபிள்னு சொல்லிட்டா, எலக்ஷன்ல தேர்தல்ல மக்கள்ட்ட திரும்ப ஓட்டு கேட்க போறப்ப, அத பத்தின மக்கள் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் அப்படி நீங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத 2 பாயிண்ட் கரெக்ட்டா. 3வது வந்து டிபிஎஸ்பிய 3ஆ பிரிப்போம். காந்தியன், சோசியலிஸ்ட், லிபரல்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? காந்தியன்னு சொல்லிட்டு காந்தி சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ்லாம் பிரிச்சிருப்போம். ஆர்டிகிள் 40 அந்த மாரி பிரிச்சிருப்போம் பஞ்சாயத்து. அடுத்து சோசியலிஸ்ட்ன்னு சொல்லிட்டு சமதர்மத்த பத்தி பிரிச்சிருப்போம். அதாவது சம வேலைக்கு சம ஊதியம், ஃப்ரீ லீகல் எய்ட் அந்த மாரி பிரிச்சிருப்போம். அடுத்து அறிவுசார்ன்னு சொல்லி பிரிக்கிறப்ப நமக்கு உலக அமைதிய பேணுதல் அந்த மாரிலாம் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி பிரிக்கல. நம்மளோட வசதிக்காக, நமக்கு புரிதலுக்காக அப்படி பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ 3மே கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எந்த கொஸ்டின் நம்ம பார்த்தாலுமே கரெக்ட்டா, இன்கரெக்ட்டான்னு பார்க்கணும். அங்க தான் நமக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ 3 ஹவர்ஸ்ல நம்ம 200 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போறோம். அந்த 200 கொஸ்டின்ஸ்ல வந்து நமக்கு டைம் மேனேஜ்மென்ட் வந்து இந்த மாரி விஷயத்த கரெக்ட்டா பார்க்கிறப்ப தான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் கேன் பாத் அபௌட் ஒன்லி பை லோக்சபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா? எது தவறானது? அரசியலமைப்பு சட்ட திருத்தத்த நம்ம வந்து மக்களவையிலயும் பண்ணலாம். மாநிலங்களவை, ராஜ்யசபா, லோக்சபா 2லயுமே பண்ணலாம். சரிங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் நீட்ஸ் எ மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த வோட்டிங் ஹவுஸ். அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு வாக்களிக்க சபையிலிருந்து 3ல் 1 பங்கு உறுப்பினர்களின் பெரும்பான்மை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. சிறப்பு பெரும்பான்மை தான் அதுக்கு தேவை. சரிங்களா? ஸோ வந்து 3ல் 1 பங்குன்னு சொல்றது வந்து கிடையாது. அதுவும் தப்பு. அடுத்து ஆர்டிகல் 368 டாக் அபௌட் அமெண்ட்மென்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். கரெக்ட் தான். சரியா? நமக்கு பார்ட் அதாவது சட்டப்பிரிவு 368 அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்றதுக்கு மெத்தட சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எளிய பெரும்பான்மையில திருத்தலாம், சிறப்பு பெரும்பான்மையில திருத்தலாம், மாநிலங்களின் ஒப்புதல் பெற்ற சிறப்பு பெரும்பான்மையில திருத்தலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 3 மட்டும் தான் கரெக்ட். நமக்கு தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 அண்ட் 2 வந்து தவறு. 3 கொஸ்டின் சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அகைன் இன்கரெக்ட். சரிங்களா? இப்ப வந்து அலுவலக மொழிகள், அதாவது அபிஷியல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஷெட்யூல் 8ல சொல்லியிருப்பாங்க அத பத்தி. இப்ப வந்து அரசியலமைப்பு சட்ட பகுதி பார்ட் 17 சரிங்களா? பார்ட் 17ல வந்து நமக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் பத்தி சொல்றாங்க கரெக்ட். அட் பிரசன்ட் 22 லாங்குவேஜஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன். மொத்தம் 22 மொழிகள் அரசியலமைப்புல அங்கீகரிக்கப்பட்டுள்ளன கரெக்ட் தான். உருது அண்ட் சான்ஸ்கிரிட் ஆர் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. அதுவும் கரெக்ட் தான். இப்போ நமக்கு இந்த 22ல இங்கிலீஷ் கிடையாது. அப்புறம் ராஜஸ்தானியும் கிடையாது. இதுவும் கேட்கலாம். சரிங்களா? சோ வந்து இதுக்கு எதெல்லாம் இன்கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ 3மே கரெக்ட். இன்கரெக்ட் எதுவுமே கிடையாது. சோ நன் ஆஃப் தீஸ். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபௌட் பிரசிடென்ட். சோ வந்து குடியரசுத் தலைவரை பத்தி கேட்டிருக்காங்க. கரெக்ட் கேட்டிருக்காங்க. சரியா? எந்த ஒரு மசோதாவும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகே நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்றது தப்பு. சோ நம்ம வந்து ஏதோ ஒரு பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த மணி பில் அதுக்கு தான் நிதி மசோதா, பண மசோதான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி பில்லு மட்டும் தான் நம்ம வந்து குடியரசுத் தலைவரோட முன் அனுமதிய ஃபர்ஸ்ட்டே பெற்று வந்து நம்ம நாடாளுமன்றத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். எந்த ஒரு பில்ன்னு சொல்றாங்களா? எனி பில் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சோ ஆப்ஷன் 1 தப்பு. சரியான கூற்று தானே கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட். மக்களவையின் பதவிக்காலம் முடியும் வரை அதனை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. சோ கரெக்ட் தான். சரியா?
இப்ப வந்து லோக்சபாவ அவரால கலைக்க முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது மூலமா, இல்ல அவங்க மெஜாரிட்டிய நிரூபிக்க தவறுறதுக்கு மூலமா வந்து கொண்டு வரலாம். சரிங்களா? ஆளுங்கட்சி வந்து மெஜாரிட்டிய நிரூபிக்க தவறுனா, இவர் வந்து கலைச்சிருவாரு. சோ, அது அவரோட அதிகாரம் தான். இப்போ கரெக்ட் ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஆர் கன்சிஸ்டன்ட்ஸ் ஆஃப் எலக்டோரல் காலேஜ் ஆஃப் பிரசிடென்ட்? சோ வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் குழுமம், வாக்காளர் குழுமம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறப்ப, எல்லாமே எலக்டட் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. சரிங்களா? ரிமூவல்ல மட்டும் நாமினேட்டடும் வருவாங்க. இல்ல எலக்டட் மட்டும் தான் இருப்பாங்க. அத ஃபர்ஸ்ட் காமனா ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். ராஜ்யசபா, சட்டமன்றம், அடுத்து புதுச்சேரி மற்றும் டெல்லி. சரியா? இவங்க 2மே உண்டு. அடுத்து எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்றாங்களா? இவங்க மட்டும் வரமாட்டாங்க. சட்ட மேலவை, கீழவைன்னு சொல்லுவாங்கல்ல. சோ வந்து விதான் பரிஷத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ விதான் பரிஷத்னா சட்ட மேலவை. விதான் சபானா சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. சோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இருந்து யாருமே வரமாட்டாங்க. சோ வந்து 1, 2, 3 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, இந்தியாவின் எந்த மாநிலங்கள் மியான்மருடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன? சோ வந்து இது வந்து உங்களுக்கு மேப் தெரிஞ்சா தான் போட முடியும். சரிங்களா? இப்ப வந்து மியான்மர்ன்றது நமக்கு பக்கத்துல இருக்க ஒரு நாடு. அதுல எந்தெந்த மாநிலங்கள்லாம் நாகாலாந்து, மணிப்பூர், அடுத்து நமக்கு அருணாச்சல் பிரதேஷ். இந்த 3 மாநிலங்களும் பகிர்ந்துக்குது. அசாம் வந்து பகிர்ந்துக்கல. இப்போ ஏசியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஏசியன்றது ஒரு கூட்டமைப்பு. சரிங்களா? இந்த ஏசியன் கூட்டமைப்புல மியான்மர் மட்டும் தான் இந்தியா கூட பார்டர பகிர்ந்துக்கும். சரிங்களா? ஒரு 10 நாடுகள் இருக்கும். என்னன்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. பின்வரும் எந்த நீதி பேராணை உயர்நீதிமன்றத்தால் ஒரு கீழமை நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது? சோ வந்து இது வந்து ஆர்டிகிள் 32ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அம்பேத்கர் அவர்களால ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்போற ஆர்டிகிள் 32ல இத பத்தி பேசியிருப்பாங்க. இதுல வந்து மெயினா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, செரிட்டோரி, கியோ வாரண்டோ, ப்ரோஹிபிஷன், மேண்டமஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ வந்து ஹேபியஸ் கார்பஸ் இது கூட சேர்த்தா மொத்தம் 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கும். இது நம்ம எந்த நாட்டுல இருந்து வாங்கியிருக்கோம்? பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். சரிங்களா? சோ வந்து அதுல நம்ம வந்து ஒரு ஜுடிஸ்கேஷன தாண்டி ஒரு ஹை கோர்ட்டோ, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ அவங்களோட எல்லைய தாண்டி இன்னொரு இடத்த எல்லையில உள்ள கேஸ வந்து எடுக்கிறத வந்து ப்ராஹிபிட் பண்றதுன்னா ப்ராஹிபிஷன். சரிங்களா? இது மீதி 5மே மீதி 4மே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விச் இஸ் பேசிக் திங். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபௌட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சோ வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. எத பத்தினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஆஃப் த கண்ட்ரி. கரெக்ட் தான். சரியா? அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதே அடிப்படை உரிமைகள் தான். இட் கேனாட் பி டேக்கன் அவே அப்ரிச் ஈவன் பை த வே ஆஃப் அமெண்ட்மென்ட் டு த கான்ஸ்டிடியூஷன். இதுவும் கரெக்ட் தான். நம்ம வந்து சட்ட திருத்தம் பண்ணி ஆ அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல இந்த உரிமைகள சுருக்கவோ, நீக்கவோ பண்ண முடியாது. சரிங்களா? அதுவும் கரெக்ட் தான். சோ வந்து 2மே கரெக்ட். 1 அண்ட் 2. அப்படி நம்ம பண்ணியிருந்தோம்னா, ஆர்டிகிள் 13 படி, இல்ல ஆர்டிகிள் 226 படி ஹை கோர்ட்டோ, சுப்ரீம் கோர்ட்டோ வந்து அந்த பண்ண சட்ட திருத்தத்த செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். கொஸ்டின் நம்பர் 9. பின்வரும் எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொத்துரிமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? பார்ட் 12. பகுதி 12 வந்து நமக்கு நல்லாவே தெரியும். 44வது சட்ட திருத்தத்துல இருந்து ஆர்டிகிள் 31 சரிங்களா? சொத்துரிமைய பத்தி சொல்லும். அத வந்து அமெண்ட்மென்ட் பண்ணி ஆர்டிகிள் 307 கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சோ வந்து சொத்துரிமை வந்து நமக்கு வந்து இப்போ பகுதி 12ல இருக்கு. மொரார்ஜி தேசாய் தலைமையில. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபௌட் வைஸ் பிரசிடென்ட். சோ துணை குடியரசுத் தலைவர பத்தின சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த எக்ஸ் அஃபிஷியல் சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா. சோ ராஜ்யசபாவோட பதவி வழி தலைவர் அவர் தான் நமக்கு தெரியும். டெப்யூட்டி சேர்பர்சன் ஆஃப் த ராஜ்யசபா இஸ் நாமினேட்டட் பை வைஸ் பிரசிடென்ட் சொல்றாங்க. கிடையாது. அதாவது மாநிலங்களோட துணைத் தலைவர் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு எம்பி இருப்பாங்க. ராஜ்யசபா எம்பி. அதுல அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க. இவர் வந்து நாமினேட் பண்ற ஆள் கிடையாது. சோ வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Which of the following article in the Indian Constitution deals with the executive power of the Union shall be vested in the President? So வந்து நமக்கு பார்ட் 5 பகுதி 5ல இருந்து எது ஸ்டார்ட் ஆயிரும்னா, ஒன்றிய அரசாங்கத்த பத்தி வந்துரும். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஒன்றிய நிர்வாகம் ஸ்டார்ட் ஆயிடும். அதுல நமக்கு வந்து 53 என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரம் பத்தி சொல்றாங்க. டைரக்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோயிங் கால்ட் த கார்டியன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து நமக்கு 10th அப்படியே கொடுத்திருப்பாங்க. உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலர்னு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா, எந்த ஒரு அடிப்படை உரிமை மீறுற மாரி இருந்தாலும், நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் ஒரு இன்டரப்ஷன் குடுத்து அத காப்பாத்துவாங்க. சூஸ் த இன்கரெக்ட் பெர். சோ கரெக்ட்டா, இன்கரெக்ட்டான்னு பார்க்கணும். தவறான இணைய தான் தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்புறம் டிபிஎஸ்பில இருந்து ஒரு 3 ஆர்டிகில் குடுத்திருக்காங்க. அதுல எது இன்கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ வந்து ஒரு 4 ஆர்டிகில் குடுத்திருக்காங்களா?
ஆர்டிகிள் 24 மணி நேரமும் குழந்தைங்கள வந்து குழந்தை தொழிலாளர்கள வந்து ஈடுபடுத்தக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட் போட்டு. ஸோ வந்து ஆர்டிகிள் 14 24 கரெக்ட். 39 எஃப் என்ன பண்றோம்னா, டெவலப்மென்ட் ஆஃப் சைல்ட் இன் ஹெல்தி மேனர் இதுவும் கரெக்ட் தான். 21 ஏ சரியா? 86வது சட்ட திருத்தம் 2002ல வந்து போட்டிருப்பாங்க. கம்பல்சரி எஜுகேஷன் டூ சில்ட்ரன் அப் டூ ஏஜ் 6 டூ 14 இயர்ஸ் இதுவும் கரெக்ட் தான். ஆர்டிகிள் 28 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரீடம் டூ மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் சொல்லியிருப்பாங்க. ஸோ மத சுதந்திரத்துக்கான உரிமை சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 25 என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எந்த ரிலிஜனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 26 வந்து அந்த ஃபாலோ பண்றதுல ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் மத விவகாரங்களை நிர்வகிக்கிற உரிமையை நமக்கு கொடுத்துருப்பாங்க. 27 வந்து என்னன்னா, அதுல இருந்து டாக்ஸ் கொடுக்கறதுல இருந்து நமக்கு வந்து விதிவிலக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 28 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கல்வி கூடங்கள்ல மத கல்வி கூடங்கள்ல நடக்கிற நிகழ்ச்சிகள்ல பங்கு பெறாமல் இருக்க உரிமை வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து 28 இது கிடையாது. மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் வந்து நமக்கு 26. ஸோ வந்து எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. டி இஸ் த ராங் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14 விச் அமெண்ட்மென்ட் இன் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் பிரிஸ்கிரைப்ட் செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் ஆல் த டைம் ரொம்ப ரொம்ப டைரக்டான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்லயே நிறைய டைம் 42வது சட்ட திருத்தம் சரண் சிங் கமிட்டி தலைமையில வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ல வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து 1976 42nd அமெண்ட்மெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சேர்த்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் வந்து சேர்த்திருப்பாங்க. முதல்ல 10 கடமைகள் இருந்துச்சு. லேட்டரா 11வது கடமைகள் சேர்த்தாங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் சிட்டிசன்ஷிப். ஸோ வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ யூஎஸ்ல சுவிட்சர்லாந்துல டுவல் சிட்டிசன்ஷிப் கரெக்ட் தான். இரட்டை குடியுரிமை இருக்கு. இந்தியா கான்ஸ்டியூஷன் ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இது கரெக்ட் தான். எங்க இருந்து இந்த ஒற்றை குடியுரிமை எடுத்தோம்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஸோ வந்து 15க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் விச் பார்ட் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப்னா டைரக்டான கொஸ்டின். 2வது பார்ட் ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரை. முதல் 51 ஆர்டிகல் வந்து நமக்கு ரொம்ப தரவா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து இதுக்கு டைரக்டான கொஸ்டின். ஆன்சர் பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல போட்டாங்க. முதல்ல இந்த பகுதி 2ல இருந்து ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரை தான் குடியுரிமை கொடுத்துட்டு இருந்தோம். அதை கேன்சல் பண்ணிட்டு 1955ல இதுக்குன்னு தனியா ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தின்படி 5 வழியில குடியுரிமை பெறுறதுக்கும் 3 வழியில குடியுரிமை இழக்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ வந்து அதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய கூறுகிறது. இது குடியுரிமை பெறுங்க 4 வழிமுறையில் பெறுங்க. 4 இல்ல 5. ஸோ அந்த 5 என்னன்னு நான் ரிமைண்ட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கணும். சரிங்களா? ஈஸி தான். சரிங்க. அடுத்து இழக்கிறதுக்கு 3. சோ இந்த மாதிரி டைரக்ட்டா சிம்பிளா தான் கொஸ்டின் கேட்பாங்க பாலிட்டில. ஈஸியா மார்க் வாங்கிடலாம். கொஸ்டின் நம்பர் 18 விச் ஆர்டிகிள் கேரண்டிஸ் த ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியஸ் அண்ட் ரைட் டு ப்ரொபஸ். சோ வந்து இது நம்ம மேல பார்க்கும்போதே சொன்னோம். ஆர்டிகிள் 25 வந்து நமக்கு பிடிச்ச ஒரு மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு சொல்றாங்க. ஆர்டிகிள் 25ல 1. ஓகே. Question number 19. Which of the following is not the condition for a person to apply for the citizenship party in the naturalization? So இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெறுறதுக்கு எந்த நிபந்தனை நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பெருசா இருக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்க்கணும். எது இல்லன்னு தானே கேட்டிருக்காங்க. A person of Indian origin who is ordinary resident of India for 7 years before making the application of registration. இதுதான் டைரக்ட் ஆன்சர். இது வந்து நமக்கு எங்க இருக்கும்னா 8th எஸ்சிஆர்டிலயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? 8th சோசியல் சயின்ஸ்லயே சிட்டிசன்ஷிப் பத்தின ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன்ல நிறைய ஃபேக்சுவல் டேட்டா இருக்கும். அதை பார்த்துட்டு போனாலே போதும். அதை தாண்டி இதுல வந்து இப்ப ரீசெண்டா கேட்டதுன்னா அந்த 2019ல அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கல்ல, அதுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அது மட்டும் பார்த்தா போதுமானது. இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 20. ஹவ் many days before the resolution for removal of vice president must serve to him? 14 days. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே 14 டேஸ். 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் பதவி நீக்கம் பண்ற தீர்மானம் கொண்டு வரணும். 2 வாரத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும். 14 டேஸ். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் 14 டேஸ் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 21. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர். இப்ப வந்து ஓசிஐ கார்டு ஹோல்டர் சொல்லுவாங்க. அடுத்து பிஐஓன்னு சொல்லுவாங்க. பர்சன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்ஜின். இந்திய வம்சாவளியில ஒருத்தவங்க இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து இவங்க 2 பேருக்குமே இப்போ பிஐஓல இப்போ ஃபாலோ பண்றது இல்ல. இப்போ வெறும் ஓசிஐ கார்டு மட்டும் தான் வச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவை பூர்வீகமா வச்சிருப்பாங்க. ஆனா வெளிநாட்டுல வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சில சில சலுகைகள் வந்து இந்தியாவில கொடுப்பாங்க. அந்த சலுகைகள் என்ன அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவை பூர்வீகம் கொண்ட வெளிநாட்டு குடிமகன் பாகிஸ்தான், வங்காளதேசம் நீங்களாக காலவரையின்றி இந்தியாவில் இருப்பதற்கும் பணி செய்வதற்கும் ஓசிஐ அட்டையை பெறுகிறார். கரெக்ட் தான். சோ ஓசிஐ கார்டு ஹோல்டர் எந்த 2 நாட்டுக்காரங்களும் கொடுக்க மாட்டாங்கன்னா பாகிஸ்தானுக்கும் வங்காளதேசத்துக்கும் கிடையாது.
இவங்க வந்து இந்தியால லேண்ட் வாங்கிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். எவ்வளவு நாள்னாலும் தங்கிக்கலாம். சரிங்களா? ஆனா அவங்களுக்கு வாக்குரிமை கிடையாது. இந்திய குடிமக்களுக்கு மட்டும் தான் வாக்குரிமை இருக்கு. சோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் செகுலரிசம். சோ வந்து மத சார்பின்மை வந்து நம்ம சிலபஸ்ல டைரக்டாவே இருக்கு. பாலிட்டிலயே வரும், ஹிஸ்டரிலயே வரும். சரிங்களா? சோ ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு சமயங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பது கரெக்ட். நோ இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இன் த மேட்டர் ஆஃப் ரிலிஜன். அரசு தலையிடக்கூடாது மத விஷயங்கள்ல. எவ்ரி சிட்டிசன் இஸ் ஃப்ரீ டு ப்ரொபகேட் பிராக்டிஸ் ஆஃப் எனி ரிலிஜன். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாவே நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சோ எல்லாமே கரெக்ட் தான். மத சார்பின்மைன்றது ஆல் ஆஃப் தி அபோவ். கொஸ்டின் நம்பர் 23 சமய சார்பற்ற நாடு பற்றி சரியான பொருட்களை தெரிஞ்சுக்க. மறுபடியும் செகுலரிசம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து சமய இன்ஸ் இன் ஏ செக்குலர் ஸ்டேட் நோ ஒன் இஸ் கிவன் டு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். அதாவது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலே சலுகை அளிக்கப்படுவதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். சரியா? இப்ப வந்து இந்த மதத்துல உள்ளவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட சலுகை அப்படிலாம் கிடையாது. சமய சார்பற்றனால எல்லாருக்குமே ஒரே இதுதான். அதுல ரிசர்வேஷன் அந்த மாதிரி கொடுக்கறது வந்து அவங்களோட உரிமையா கொடுத்துருக்காங்க. சலுகையா கிடையாது. சோ ஆப்ஷன் 1 கரெக்ட். அனைத்து குடிமக்களும் அரசு நிலைய தகுதி வாய்ந்தவர் அவர். கரெக்ட் தான். எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கும் ஆதரவாக எந்த வரிகளும் வசூலிப்பது இல்லை. சோ வந்து இதுவும் கரெக்ட் தான். சோ ஒரு மதசார்பற்ற அரசு இப்படிதான் இருக்கணும். சோ ஆல் ஆஃப் தி அபோவ் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 24 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள எந்த பிரிவு அரசு உதவி பெறும் கல்வியின் பாகுபாடு காட்டுகிறது அப்படின்னா ஆர்டிகல் 29. இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல வந்து ஆஹ், நீங்க வந்து ஒரு ஆர்டிகல் 29 மெயினா அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 29, 30 இந்த ரெண்டுமே நமக்கு வந்து எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா மைனாரிட்டிஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க, சிறுபான்மையினர் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல கல்வி நிறுவனங்களுக்கு அவங்க ஆரம்பிக்கிற இந்த பாகுபாடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது 29. அதுல வந்து அவங்களோட ஸ்கிரிப்ட், கல்ச்சர் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 25 ரைட் டு வோட் இஸ் ஏ ரைட் அப்படின்னா வாக்களிக்கும் உரிமை வந்து நமக்கு ஒரு அரசியல் உரிமை தான். சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட் அது கிடையாது. அடிப்படை உரிமை நம்ம சில பேர் தப்பா பண்ணிக்கலாம். அது அடிப்படை உரிமை இல்ல, அரசியல் உரிமை தான் கொடுக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 26 சூஸ் த கரெக்ட் வேர்ட். த வேர்ட் செகுலர் இஸ் நாட் மென்ஷன் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன். கிடையாது. நம்ம பிரியாம்பர்லயே செகுலர் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. சமய சார்புன்ற வேர்டு நம்ம முகப்புரையிலே இருக்கும். அதனால ஆப்ஷன் 1 தப்பு. தேர் இஸ் நோ ஸ்டேட் ரிலிஜன் இன் இந்தியா. நாட்டிற்கான தனி சமயம் இந்தியாவில் எதுவுமே இல்லையா? கரெக்ட் தான். சரியா? இந்தியா இன்னொரு மதம் கிடையாது. இந்தியர்கள் மத சார்பற்ற கொள்கை தான் ஃபாலோ பண்றோம். சோ 2 மட்டும் கரெக்ட். 27 which of the following article Indian constitution provides that the state shall endeavor to provide yearly childhood care. சோ வந்து டிபிஎஸ்பில ஆர்டிகல் 45 தானே கேட்டிருக்காங்க. சரியா? 0 to 6 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம வந்து குழந்தை பராமரிக்கும் கல்வி வழங்கணும்னு சொல்றது ஆர்டிகல் 45. 51 ஏல கே வந்து 6 to 14 வயசு. 21 ஏ வந்து 6 to 14 வயசு. இது அடிப்படை உரிமை, இது அடிப்படை கடமை, இது டிபிஎஸ்பி. 21 ஏ வந்து ஆக்சுவலா விதி 40 வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது. சரிங்களா? சோ வந்து ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து கொஸ்டின் 28 ஹூ டிசைட்ஸ் த டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ வந்து ஜனாதிபதி தேர்தல் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா யாருக்கிட்ட தான் அது தீர்வு வரும்னா சுப்ரீம் கோர்ட் தான். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப புக்ல இருக்க ஈஸியான கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மோட்ஸ் ஆஃப் லூசிங் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஸோ வந்து குடியுரிமை திருத்த சட்டம் இல்ல குடியுரிமை சட்டம் 1955 படி 5 வழியில குடியுரிமை பெறலாம்னு பார்த்துமா, 3 வழியில இறக்கலாமா? எதெல்லாம்னா நம்மளே வந்து துரத்தல். அடுத்து இன்னொரு நாட்டுல போயிட்டு நம்ம குடியேறினா அதுவே இழந்துரும். அடுத்து இழத்தல். இந்த 3 இது சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ வந்து ஆல் ஆஃப் தி அபோவ் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதாவது குறிக்கோள் தீர்மானத்தை வந்து நேரு வந்து எப்ப முன்மொழிஞ்சாரு? ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 22, 1947. ஓகேவா? அதாவது 1946 டிசம்பர் 13 வந்து நேரு வந்து இந்திய அரசியலமைப்புல ஒரு முகவுரை தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுலதான் அதோட பிலாசபி எல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அத வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது அடுத்த 1 மாசம் ஜனவரி 22ஆம் தேதி வந்து ஏத்துட்டு இருப்பாங்க. சரி நம்மளும் வந்து ஒரு பிரியாம்பிள் வச்சுக்கணும். இந்த பிரியாம்பிள்ன்ற கான்செப்ட் எந்த நாட்டுல இருந்து எடுத்துருக்கோம்னா யுஎஸ்ஏ அமெரிக்கால இருந்து எடுத்துருக்கோம். அடுத்து த டேர்ம் ரிபப்ளிக் வாஸ் ஃபர்ஸ்ட் காயின்ட் இன், அதாவது குடியரசு அப்படின்னாலே நமக்கு ரோம் தான். சரிங்களா? இதெல்லாம் பிவிக்கும். சோ வந்து குடியரசுன்ற வார்த்தை எந்த நாட்டுல இருந்து வந்துச்சுன்னா ரோம் நாட்டுல இருந்து தான் வந்துச்சு. அடுத்து நீதிமன்ற முத்திரையிட நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படும்னா ரிட். நீதி பேராணை. ஆர்டிகல் 32 இருக்குல்ல, அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு 5 வகையான ரிட் வந்து இந்தியால இருக்கு. எங்க இருந்து எடுத்தோம்? இங்கிலாந்துல இருந்து எடுத்துருவோம், பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்துருவோம். அடுத்து விச் கான்ஸ்டிடியூஷன் இஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதெல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து அடுத்தடுத்து அப்படியே கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? இந்திய கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கிறதுலயே லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். எழுதப்பட்ட மிக நீண்ட அரசியலமைப்பு எது?
இந்திய அரசியலமைப்பு தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ salient feature ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் salient feature ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள்ல எது இல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா என்னன்னா செகுலரிசம் கரெக்ட் தான், இண்டிபெண்டான ஜுடிஷியரி இருக்கிறது கரெக்ட் தான், கூட்டாட்சி முறை இருக்கு தான், ஃபுல்லி பிளெக்சிபிள் இன் நேச்சர் கொடுத்துருக்காங்களா? இது வந்து கிடையாது. இந்திய அரசியலமைப்பு வந்து முழுவதும் இறுக்கத்தன்மையும் முழுவதும் நெகிழ்வுத்தன்மையும் இல்லாதது. நாட் ரிஜிட், நாட் பிளெக்சிபிள். சரிங்களா? ஆப்ஷன் பி தான், இதுக்கு ஆப்ஷன் சி கிடையாது. ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு வந்து இட் கண்டெய்ன்ஸ் 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெட்யூல். அதாவது 22 பகுதி, 395 ஆர்டிகல், 8 அட்டவணை. ஒரிஜினல் 1950 ஜனவரி 26 தான் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. நம்ம குடியரசு நம்ம கொண்டாடுறோம்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து 25 பார்ட் இருக்கு. ஆர்டிகல்ஸ்லாம் 460க்கு மேல போயிருச்சு. ஷெட்யூல் வந்து 12 அட்டவணைகள் மேல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் டஸ் நாட் கண்டெயின் பிரியாம்பிள் விச் ஆடட் த்ரூ அமெண்ட்மெண்ட் கிடையாது. நமக்கு 1950 ஜனவரி 26லயே பிரியாம்பிளும் நம்ம கூட தான் சேர்த்து வச்சிருந்தோம். சரிங்களா? ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்து விச் ஆர்டிகல் சேஸ் அபவுட் த ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்துனா ஆர்டிகல் 40. ஓகே. ஸோ வந்து ஃபுல் டெஸ்ட்ன்றதுனால நமக்கு வந்து நிறைய ஒன் இயர் கொஸ்டின் ஈஸியா எடுத்திருக்கும். அதனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலா டிஎன்பிசி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து ஆர்டிகல் 40 காந்தியோட கனவு டிபிஎஸ்பி வச்சிருப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் எல்லாம் கேட்கிறாங்க. ஆர்டிகல் 24, 39F, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 29. இது எல்லாமே நம்ம வந்து எங்க பார்த்துட்டோம்? மேலேயே பார்த்துட்டோம். சரிங்களா? ஒவ்வொரு ஆர்டிகிளையும் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். ஸோ வந்து 29 மட்டும் நமக்கு மைனாரிட்டிஸ் ரிலேட்டடா வரும். இது எல்லாமே 1, 2, 3 அப்படி வரும். இதுல வந்து குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப 29ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து தான் வருது. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் வந்து குழந்தைகள் தான் படிப்பாங்க. அப்ப அவங்களோட பாதுகாப்பு அங்கே இருக்கலாம். சரியா? ஸோ ஆல் ஆஃப் தி அபவும் இதுக்கு வரலாம். ஆனா நமக்கு கீழே 1, 2, 3 தான் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாம். அடுத்து மேட்ச் தான் ஃபாலோவிங். எந்தெந்த கண்ட்ரில இருந்து எடுத்துப்போம்? டெமோக்ரஸி, ரிபப்ளிக், தியோக்ரசி, ஒலிகார்கி. ஸோ வந்து டெமோக்ரஸி வந்து நமக்கு வந்து அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம். சரிங்களா? அடுத்து வந்து ரிபப்ளிக் வந்து பிரான்ஸ், தியோக்ரசி வந்து வாட்டிகன், ஒலிகார்கி வந்து சைனா. ஸோ மேட்ச் பண்ணா 3-1, 2-4 ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 39. யூனியன் எக்ஸிகியூட்டிவ்ல யாரெல்லாம் இருப்பா? மத்திய அரசு நிர்வாகம் அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், தலைமை வழக்கறிஞர் இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம யூனியன் எக்ஸிகியூட்டிவ் சொல்லுவோம். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ். இவங்க எல்லார பத்தின ஆர்டிகல் நம்ம படிப்போம்ல பார்ட் 5ல பகுதி 5ல படிக்கிறது இவங்கள பத்தி தான் படிப்போம். இவங்களுக்கான ஆர்டிகல் என்ன படிச்சுட்டா முடிஞ்சுது. சரிங்களா? டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூஷன் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். எப்போ அவரோட வரைவுக்குழு அவரோட தலைமையில ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 29, 1947. சுதந்திரம் வாங்கி கரெக்டா 2 வாரத்துல 14 டேஸ்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த மேட்ச் தான் ஃபாலோவிங். ஸோ வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்போ வந்துச்சு? 1950 வந்துச்சு. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 1976. அடுத்து சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில இருந்து சட்ட உரிமை மாத்தினது 1978. 44வது சட்டத்துல மாத்திருப்பாங்க. ஸோ மேட்ச் பண்ணீங்கன்னா 3-1, 4-2. ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் இயற்றப்பட்ட சட்டங்கள். ஸோ வந்து நிறைய சட்டங்கள்லாம் கொடுத்து அதை எப்போ ஏற்றினாங்க அப்படின்னு வந்து அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து பிவிக்கு தான். சரிங்களா? ஸோ வந்து ஒழுங்குமுறை சட்டம் 1773. சரிங்களா? இப்போ வந்து அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ராஹிபிட்ஸ் த கம்பெனிஸ் எம்ப்ளாய்ஸ் டு எங்கேஜ் இன் பிரைவேட் ட்ரேட். அப்போ வந்து ஒழுங்குமுறை சட்டம் போட்டு நீ கம்பெனிக்காரன் வந்து வெளியில ட்ரேட் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு 10 வருஷத்துல ஒரு 11 வருஷத்துல போட்ட சட்டம் தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? சோ பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்லி கிழக்கிந்திய கம்பெனியை முழுவதும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து சார்ட்டர் ஆக்ட். சார்ட்டர் ஆக்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு பட்டய சட்டம்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ட்ரேட் மோனோபோலி வாஸ் எண்டட். அதாவது 1813ல வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து நீ மட்டும் கம்பெனில பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது, வணிகம் பண்ணக்கூடாது, மத்த கம்பெனிஸும் சேர்த்து பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. சார்ட்டர்ட் ஆக்ட்ல நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1853ல லோக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ வந்து இது வந்து நீங்க பாலிட்டிலையும் படிக்கலாம், இல்லைன்னா ஐஎன்எம்மும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 2 சப்ஜெக்ட்ல இது எதுனாலும் வரும்.
இந்த முக்கியமான ஆக்ட் இருக்குல்ல, இத ஃபுல்லா இதுல இருக்க எல்லா ப்ரொவிஷனும் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. பிஒய்க்யூல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து அந்த ஆக்ட்ட மட்டும் போட்டு, அதுல என்ன மெயினா சொல்லியிருக்காங்க, என்ன விஷயங்கள சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? பிரிட்டிஷ் வர வரைக்கும் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் போயிட்டுருக்கும். பவர் வந்து ஒருத்தவங்க கையில குமிஞ்சிட்டு இருக்கும். பிரிட்டிஷ் 1857 பெருங்கலத்துக்கு அப்புறம் 1858ல பிரிட்டிஷ் கிரவுன் வந்து திரும்ப ரூல் பண்ண வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்னா டீசென்ட்ரலைசேஷன். நம்ம கையில கொஞ்சம் பவர் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் எதுவுமே புரியலன்னா, அந்த லாஜிக் வச்சு கூட போடலாம். சரிங்களா? சென்ட்ரலைசேஷனா போதா, அதிகாரம் பரவலாக்கப்படுதாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 43. ஹூ செட் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாவல் ஃபீச்சர்? அம்பேத்கர் ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து மீதி இருக்க ஒவ்வொருத்தர் இருக்காங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா, எப்பவுமே ஒரு கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, இதுல யார் இத சொன்னாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கேட்கறாங்க. ஸோ அத வந்து பார்த்துக்கணும். A foreigner can practice his own religious faith in India. கரெக்ட் தான். A freedom of religion guaranteed by the constitution not only for Indians but also for aliens too. இதுவுமே கரெக்ட் தான். சரிங்களா? இதெல்லாம் ஸ்கூல் புக்ல. ஸோ வந்து அப்படியே ஒரு வெளிநாட்டவர் இந்தியால அவரோட சமயத்தை பின்பற்றலாம். ஏன்னா இது வந்து வெளிநாட்டவருக்கு இந்த உரிமை நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்ட்டான காரணங்கள் தான். ஆப்ஷன் ஏ. அடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்ட அரசியலமைப்பா? எஸ் கரெக்ட். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கன்சிஸ்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் போத் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரிஜிடிட்டி. இதுவும் கரெக்ட் தான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஆஃப் த செக்குலர் ஸ்டேட். மத சார்பின்மை அரசு உருவாக்குதா? கரெக்ட் தான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அகைன்ஸ்ட் த ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ன்றது தப்பு. ஸோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா ஒரு வார்த்தை வருதா? இதுதான் நமக்கு கீவேர்டு. அங்க போயிட்டு நம்ம படிச்சதுதான் கொஸ்டின்ல கேட்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? நம்ம வந்து ஒரு 1000 புக் 2000 ஐ மீன் 1000 பேஜ் 2000 பேஜுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஆத்தர் புக்ல இருந்து அதே லைன குடுத்து அப்படியே கேட்பாங்க. ஸோ வந்து நம்ம படிக்காத ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் பயப்படாம அதுல இருக்க கீவேர்ட பார்க்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சுன்னா, அங்க தான் அவங்க ட்விஸ்ட்டே வச்சிருப்பாங்க. ஸோ அகைன்ஸ்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மெண்ட் கிடையாது. ஸோ இட்ஸ் அ கோஆப்பரேட்டிவ் மாடல் கவர்ன்மெண்ட் தான். சரிங்களா? நம்மளோட நிதி ஆயோக்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்களா? அதுல என்ன சொல்லியிருப்பாங்க? கோஆப்பரேட்டிவ் கவர்ன்மெண்ட்ட வந்து நம்ம ரன் பண்ணணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. கூட்டாட்சி முறை தான் பண்ணணும். ஸோ ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மெண்ட்க்கு அகைன்ஸ்ட்டா அது கிடையாது. மாநில பட்டியல், மத்திய பட்டியல்னு அட்டவணை 7ல பிரிச்சு குடுத்திருப்போம்ல. ஸோ வந்து ஃபெடரல் ஃபார்ம் தான். ஸோ 1, 2, 3 இஸ் த கரெக்ட். த பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டூ டிக்ளேர் அ லா இஸ் அன்கான்ஸ்டிட்யூஷனல் நோன் அஸ். அதாவது ஒரு சட்டத்த வந்து செல்லாது அப்படின்னு சொல்றது என்னதுன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதித்துறை புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து அக்கார்டிங் டூ ஆர்டிகிள் 6 every person shall be Indian citizen. India who has migrated from Pakistan to India before the since the been ordinarily residing in India. So இப்ப வந்து என்னன்னா, ஆர்டிகிள் 6 பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களோட குடியுரிமையை பத்தி சொல்லும். 7 வந்து என்னன்னா, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியால இருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வருவாங்க. அவங்களோட குடியுரிமையை பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ எந்த டேட்ல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். ஜூலை 19, 1948. இந்த அளவு ஃபேக்சுவலான கொஸ்டின் கேட்க தான் செய்றாங்க. சோ டெஸ்ட்ல போடுற எதையாச்சும் அட்லீஸ்ட் ரிமெம்பர் பண்ணிட்டு, அங்க போயிட்டு நமக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணவோ, இல்லன்னா டைரக்ட்டாவே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 48. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். திரும்ப ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. பிரியாம்பிள் வாஸ் எனக்டட் ஆஃப்டர் த என்டையர் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் எனக்டட். அதாவது முழு அரசியலமைப்பு எழுதப்பட்ட பின்னரே முகவுரை ஏற்றப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சம் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் pertaining to citizenship elections fundamental rights came into force November 26, 1949 itself. The Constitution Assembly appointed a number of committees to deal with the different tasks for constitution making. ஓகேவா? இதுல இதுல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரியாம்பிள் அரசியலமைப்பு எழுதப்பட்ட பின்னரே முகவரி ஏற்றப்பட்டது தப்பு. அதாவது எனக்டட்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போதே பிரியாம்பிளும் சேர்ந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. சோ ஆப்ஷன் 1 வந்து இதுல வந்து தப்பா குடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் சி தான் வரும். சரிங்களா? சோ நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு தினம் கான்ஸ்டிடியூஷனல் டேவா கொண்டாடுறோமா? ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம அத ஏற்றுக்கொண்டோம். சரிங்களா? அப்பவே நமக்கு வந்து முக்கியமான சட்டங்கள், அதாவது சிட்டிசன்ஷிப், எலக்ஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சு. 1950 ஜனவரி 26ல மீதி இருக்க ப்ரொவிஷன் எல்லாமே நடைமுறைக்கு வந்துச்சு. சோ வந்து 2மே கரெக்ட் தான். 2 அண்ட் 3 கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 49. ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன்ல பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்திருப்போம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் 1789ல பிரெஞ்சு புரட்சி நடந்திருக்கும். அதுல வந்து நமக்கு வந்து இத வந்து பேசியிருப்பாங்க. சரிங்களா? இத வந்து நம்ம பிரியாம்பிள்ல தூக்கி வச்சிருப்போம். ரஷ்யால இருந்து 3 வகையான ஜஸ்டிஸ், சோசியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல், சமூக, பொருளாதார, அரசியல் நீதிய வச்சிருப்போம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. மேட்ச் த ஃபாலோவிங். 16 ஆர்டிகிள் 16 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு பொது வேலைவாய்ப்புல சம வாய்ப்பு அளிக்கணும். 21A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. 24 வந்து குழந்தை தொழிலாளர்.
29 வந்து சிறுபான்மையினர் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு. ஸோ வந்து மேட்ச் பண்ணா 4132. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 51. பொது சொத்தை பாதுகாத்தல் மற்றும் வன்முறையை விலக்குதல் என்பது அடிப்படை கடமை. சரிங்களா? 51 ஏல ஐ. ஸ்மால் ஐ போடணும், கேபிட்டல் போடக்கூடாது. அதுல வந்து பொது சொத்தை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 52. விச் அமாங் த ஃபாலோயிங் ரிட்ஸ் நோன் அஸ் புல்வார்க் ஆஃப் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அகேன்ஸ்ட் ஆர்பிட்ரரி டிடென்ஷன். அதாவது நீங்க வந்து தன்னிச்சையான தடுப்பு காவலுக்கு எதிரான தனிநபரின் சுதந்திரத்தின் அரண்னு சொல்றது கேபியஸ் கார்பஸ் தான். சரிங்களா? இது வந்து நம்ம யாரோ சட்டவிரோதமா கடத்தப்பட்டா போலீஸே திரும்ப நம்ம கொண்டு வந்து கோர்ட்ல நிப்பாட்டணும். அதுதான் ஹேபியஸ் கார்பஸ். ஜெய்பி படம், பாபனா சமரத்துல எல்லாம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 53. ஹவு many டைம்ஸ் ஹேஸ் த preamble டு த கான்ஸ்டிடியூஷன் amendments ஆஃப். ஒரே ஒரு தடவை தான் நம்மளோட முகவரையை திருத்திருக்காங்க. திருத்திட்டு ஒரு 5 வார்த்தைகளை சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த 5 வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க போயிட்டு பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு டாஸ்க். அடுத்த கொஸ்டின் நம்பர் 54. when did articles from 5 to 9 part 11 of the constitution came into force? நவம்பர் 26, 1949. அதே கொஸ்டின் தான் திரும்ப கேட்டிருக்காங்க. சரியா? மேல பார்த்தோமா? சோ வந்து 2வது பதில காணக்கூடிய 5 முதல் 9. இப்ப 5 முதல் 9 அப்படின்னு சொல்றாங்களா? 5, 10, 11 எல்லாமே அப்பதான் நமக்கு நடக்கும். கொஸ்டின் நம்பர் 55 ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. டிபிஎஸ்பில இருந்து 4 ஆர்டிகல் கொடுத்து அந்த ஆர்டிகல்ல எதெல்லாம் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 39B எதாவது சொல்லியிருப்பாங்கன்னா, ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த மெட்டீரியல் ரிசோர்சஸ் ஆஃப் த கம்யூனிட்டி ஆர் சோ டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் பெஸ்ட் டு சப்வர்ட்ஸ் த காமன் குட். அதாவது ஒரு நிலங்களை வந்து பொதுமக்களோட நலனுக்காக எடுத்துக்கலாம். அதை வந்து பிரிச்சு கொடுக்கணும் எல்லாமே அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ஜமீன்தாரி முறை அந்த மாதிரிலாம் நிறைய நிலங்கள்லாம் மொத்தமா புரிஞ்சதுல அதை பிரிச்சு மக்களோட பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபாலிஷ்டு ஹெரிடிட்டி ப்ராப்பர்ட்டி இப்படின்னு இந்த ஒரு வார்த்தையில மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நமக்கு ஆப்ஷன் இல்லைன்னு நமக்கு கூடாது. கொஸ்டின் ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்து 4. அடுத்து 48A வந்து நமக்கு வந்து தெரியும் என்வரான்மெண்ட் தான். சரியா? 47 நம்ம சேர்த்துருப்பாங்க. 39D வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். சம வேலைக்கு சம ஊதியம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே வேலையை பார்த்துட்டு பெண்ணுக்கு கம்மியாகவும் ஆணுக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஆர்டிகிள். அடுத்து நமக்கு வந்து இப்போ 3 மேட்ச் பண்ணிட்டோமா? 4-1-2 மேட்ச் பண்ணிட்டோமா? அடுத்து 39A வந்து ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர். ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி பண்றது. ஸோ மேட்ச் பண்ணோம்னா நமக்கு 4-1-2-3. அடுத்து who said the rights of every man are diminished when the rights of one man are threatened. அதாவது ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை குறைக்கப்படுதுன்னு சொல்றது வந்து ஜான் எஃப் கென்னடி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எம்என் ராய் வந்து நமக்கு முதல்ல அரசியலமைப்பு சொல்லியிருப்பாங்க. ஆப்ரகாம் லிங்கன் வந்து நமக்கு மக்களாட்சியை பத்தி சொல்லியிருப்பாங்க. மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சியை மக்களாட்சின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நேரு வந்து சயின்டிபிக் டெம்பர் அறிவியல் உணர்வுன்ற வார்த்தையை முதல்ல சொல்லியிருப்பாங்க. Question number 57. Which of the following is are included in the directive principles of state policy? So DPSல என்னெல்லாம் இருக்குன்னா promote international peace and security. ஆர்டிகிள் 51 சொல்லியிருக்காங்க. prohibition on consumption of external medicinal purpose. அதாவது இந்த ட்ரக் எல்லாம் எடுக்கக்கூடாது, மதுவுக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 47 வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து காந்தியன் பிரின்சிபல். இது வந்து இன்டெலெக்சுவல் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் அறிவுசார் கொள்கை. இது வந்து காந்திய கொள்கை. ஸோ ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. 58. எந்த பகுதி இந்திய அரசு மத்திய அரசு நிர்வாகம் பற்றி குறிப்பிடணும்? பார்ட் 5. ஓகேவா? பார்ட் 6 மாநில அரசு, பார்ட் 8 நமக்கு வந்து யூனியன் டெரிட்டரி, பார்ட் 7 வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. வாட் ஆர் த ஆல் தி இன்கிரீடியன்ஸ் மென்ஷன் இன் த பிரியாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன்? அதாவது பிரியாம்பிள்ல முகவரையில நம்மளை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? இந்திய அரசோட தன்மை சொல்லியிருக்காங்க. அதிகாரத்தின் மூலம் வந்து மக்கள். சரிங்களா? சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வந்து கவர்மெண்டோ பார்லிமெண்டோ சுப்ரீம் கோர்ட்டோ கிடையாது, பீப்புள் தான், மக்கள் தான். இது வந்து ஒரு PYQ. அடுத்து அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு நோக்கங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆல் ஆஃப் தி அபவ். 60 இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் அரசியல் நிர்ணய சபையை பத்தின சரியான கூற்று கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. 16 உமன் மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்களா? ஆக்சுவலா 15 உமன் தான். சரிங்களா? சோ ஆப்ஷன் ஏ தப்பு. வரைவு குழுவோட தலைவர் வந்து அம்பேத்கர்னு சொல்லியிருக்காங்க. 7 பேர் மெம்பர் சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட். சரிங்களா? ஹெச்ஜி முகர்ஜி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த வைஸ் அட்வைசர்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஹெச்ஜி முகர்ஜி வந்து நமக்கு வந்து அட்வைசர் கிடையாது. அவர் வந்து நமக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி துணைத் தலைவராக தான் இருந்திருப்பாரு. அப்போ வந்து யாரு அட்வைசரா இருந்தாங்கன்னா BN ராவ் தான் அட்வைசரா இருந்திருப்பாரு. சரிங்களா? சோ அரசியலமைப்பு ஆலோசகராக இருந்தது BN ராவ் தான். ஹெச்ஜி முகர்ஜி வந்து கிடையாது. அவர் துணைத் தலைவரா இருந்திருப்பாரு ஹெச்ஜி முகர்ஜி. 11 அமர்வுகள் 166 நாள்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா சில சோர்ஸ்ல 166 சொல்லியிருக்காங்க, சில சோர்ஸ்ல 165 சொல்லியிருக்காங்க. கடைசி டேட் சைன் பண்ணது 166 நாள். இப்போ வந்து நமக்கு இருக்கலே கரெக்ட் ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் பி தான் இருக்கு, ஆப்ஷன் டி இல்ல. சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து which constitutional amendment has made education as a fundamental right?
86வது சட்ட திருத்தம். சரிங்களா? ஆர்டிகிள் 21A வந்து சேர்த்திருப்பாங்க. 2002. நெறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சோ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஹூ அமாங் த ஃபாலோயிங் ரிலேட்டட் டூ மைன்ஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். சரிங்களா? சுரங்க தொழிலாளர்கள் பேறுகால நன்மை சட்டத்துடன் தொடர்புடைய யாருன்னா அம்பேத்கர். சோ வந்து அம்பேத்கர் தான் வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், சுரங்க தொழிலுக்கான உரிமைகள் எல்லாத்தையுமே பத்தி பேசியிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். மே தினத்த கொண்டாடணும். 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். மகப்பேறு காலத்துல விடுப்புட ஊதியத்துடன் கூடிய விடுப்பு. சோ சேலரியும் குடுத்து அவங்களுக்கு லீவும் குடுக்கணும்னு சொன்னது எல்லாமே அம்பேத்கர் தான். சரிங்களா? அடுத்து. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டூ நாட் கெட் சஸ்பெண்டட் ஆட்டோமேட்டிக்லி டியூரிங். அதாவது எந்த ஒரு ஆர்டிகிள் வந்து நமக்கு வந்து அ தேசிய அவசர நிலையின் போது தாமாகவே நிறுத்தப்படாதுன்னா, ஆர்டிகிள் 20, 21 இந்த 2 மட்டும் தான் எந்த ஒரு அவசர நிலை வந்தாலும் நிறுத்த முடியாது. சரிங்களா? சோ வந்து 19 தான் ஃபர்ஸ்ட் தன்னால நின்றும். ஆர்டிகிள் 359 படி 19 நிப்பாட்டிருவாங்க குடியரசுத் தலைவர். பி அண்ட் சி வந்து தூக்கவே முடியாது. சோ வந்து ஆப்ஷன் டி. பி அண்ட் சி 2மே 20, 21. அடுத்து ரைட் டூ ப்ராப்பர்ட்டி வாஸ் டெலிட்டட் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சோ வந்து 44வது அரசியலமைப்பு திருத்தம் 1978ல 31ல இருந்து 300 ஏ கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. பகுதி 12. பகுதி 3ல இருந்து பகுதி 12ல வச்சிருவாங்க. அடிப்படை உரிமையில இருந்து சட்ட உரிமையா அது மாறிடுச்சு. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஹூ இன்ட்ரோடியூஸ் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். குறிக்கோள் தீர்மானத்தை நிறைவேற்றது ஜவஹர்லால் நேரு டிசம்பர் மாசம் பண்ணியிருப்பாரு. ஜனவரி 22 வந்து அதை ஏற்றிருப்பாங்க. டிபிஎஸ்பி இஸ் அ பாலிசி நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள் நாட் ஜஸ்டிசபிள். சட்டபூர்வமா செயல்படுத்த முடியாது மற்றும் நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இதுல வந்து எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க லீகலி என்ஃபோர்ஸபிள் வந்து சட்டபூர்வமா செயல்படுத்த முடியாதுன்றத ஏத்துக்கணும். ஏன்னா ஆர்டிகிள் 37ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப வந்து அத வந்து நம்ம வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அரசாங்கம் பண்ணல டிபிஎஸ்பில இந்த மாதிரி பண்ணலாம் கோர்ட்ல போய் கேஸ்லாம் போட முடியாது. சரிங்களா? சோ அதுக்கு லீகலா நம்ம வந்து ஒரு ஆக்ட் போடலாம். சரிங்களா? இப்போ சுற்றுச்சூழல பாதுகாக்கணும்னு ஆர்டிகிள் 48A இருந்துச்சுன்னா, என்வைரன்மென்டல் புரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் போடலாம். 1986ல போட்டாங்க. சரிங்களா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அந்த மாரி. சோ அப்படி சட்டம் போட்டு நிறைவேத்த முடியுமே தவிர, டைரக்ட்டா லீகலா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கோர்ட்ல போய் நம்ம கேஸ் போட முடியாது. அதான் சொல்லியிருக்காங்க. சோ ஆர்டிகிள் 37ல சொல்லியிருக்கிறத தான் கேட்டிருக்காங்க. டி தான். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் அகாடமிக். ஆர்டிகிள் 18ல சொல்லியிருப்பாங்க. பட்டங்களை ஒழித்தல். நீங்க வந்து உங்க பேருக்கு முன்னாடியும், பின்னாடியும் எந்த பட்டங்களும் போடக்கூடாது. எதுலன்னா, நீங்க படிச்ச பட்டத்த போட்டுக்கலாம். ராணுவத்துல வேல பார்த்தா போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து எதுல வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் டூ ஈக்வாலிட்டி. ரைட் டூ ஈக்வாலிட்டினா சமத்துவ உரிமை ஆர்டிகிள் 14 டூ 18 இருக்கும். சரிங்களா? ரைட் டூ ஃப்ரீடம் வந்து ஆர்டிகிள் 19ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து 19 டூ 22 இருக்கும். அடுத்து 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கல்வி கலாச்சார உரிமை வந்து அதுக்கு அடுத்தது சொல்லியிருப்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டைப்ஸ் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரசி. சரி, நேரடி மக்களாட்சியோட வகைகள் எது? ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளெபிசைட். சரிங்களா? 1, 2, 3, 4 இது வந்து உங்க கிளாஸ்லயே டீடைலா சொல்லியிருப்பாங்க. இது வந்து சுவிட்சர்லாந்துல ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியால ஃபாலோ பண்றது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரசி. ஸோ ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளெபிசைட்னா ஒவ்வொரு பில்லுக்கும் வந்து மக்களே ஓட்டு போட சொல்லுவாங்க. ஒரு தலைவர பிடிக்கல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பிடிக்கலன்னா, மக்களே திரும்ப வாக்களிச்சு அவங்கள வந்து பதவியில இருந்து இறக்கிருவாங்க. ஸோ அந்த மாரி இருக்க கான்செப்ட் தான் இது. சரிங்களா? இந்தியால இத ஃபாலோ பண்ணல. சுவிட்சர்லாந்துல இத ஃபாலோ பண்றாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் கேரக்டர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது இந்திய அரசியலமைப்புல மக்களாட்சியை வெளிப்படுத்தும் அம்சங்கள் எது? அதெல்லாம் கேட்டிருக்காங்க. யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் வயது வந்தோர் வாக்குரிமை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன். சட்டத்தின் ஆட்சி. ஆப்சென்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் நாட் செட் இன் லாஸ். பாகுபாடு காட்டாது. சோ இது எல்லாமே மக்களாட்சிய ஸ்ட்ராங் பண்ற கேரக்டர் தான். சரிங்களா? சோ ஆல் ஆஃப் தி அபவ். அடுத்து கேஸஸ் கொடுத்திருக்காங்க. இயர் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேஸ். சரிங்களா? பெருபாரி யூனியன் கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ், எல்ஐசி இந்தியாவுக்கு மினர்வா மில்ஸ் சொன்னது. சோ நமக்கு மினர்வா மில்ஸ் 1980, எல்ஐசி இந்தியா 1995, கேசவானந்த பாரதி வந்து 1973, பெருபாரி யூனியன் 1960. 3 கேஸுமே எது சம்பந்தப்பட்டதுன்னா பிரியாம்பிள் சம்பந்தப்பட்டது. இதுல பிரியாம்பிள் ஒரு அரசியலமைப்போட பகுதி இல்லன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து ஒரு பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. எல்ஐசி இந்தியால ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. மினர்வா மில்ஸ் கேஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் இருந்த பிரச்சனையை தீர்த்து வச்ச ஒரு கேஸ். சோ மேட்ச் பண்ணீங்கன்னா 2, 1, 3, 4. Number 71. Which of the following fundamental rights are available only for Indian citizens? So இந்த இடத்துல இதான் மேட்டர். ஒன்லின்னு கேட்டிருக்காங்களா? இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உள்ள அடிப்படை உரிமைகள் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. சோ வந்து ஒரு 5 ஆர்டிகல் தான். அந்த 5 ஆர்டிகல் என்னன்னு மனப்பாடம் பண்ணிடணும். 15, 16, 19, 29,
30. ஸோ 15, 16 ஒரு செட்டு, 29, 30 ஒரு செட்டு, 19 ஒரு செட்டு. சரிங்களா? இது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உள்ள அடிப்படை உரிமைகள். ஸோ வந்து இதுபடி பார்க்குறப்ப நமக்கு வந்து இதுல 1 அண்ட் 2 மட்டும் தான் வருது. சரியா? 15 இது, அடுத்து 19 இது. ஸோ வந்து மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ்லாம் வந்து நமக்கு இந்திய குடிமக்களுக்கும் உண்டு, ஃபாரினர்ஸ்க்கும் சேர்த்தே உண்டு. சரிங்களா? அடுத்து ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் ஆர்டிகல் 22 இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுவும் 2 பேருக்குமே உண்டு. ஸோ 1 அண்ட் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆஃப் தி அபோவ் வந்து கிடையாது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 72. விச் அமாங் த ஃபாலோவிங் ஆர் கவர்ட் அண்டர் ஆர்டிகல் 21? ஸோ வந்து ஆர்டிகல் 21ல பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்ட ஆர்டிகல் 21 பத்தி கொஸ்டின் பத்தி எதெல்லாம் நல்ல விஷயங்களா சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்க போட்டுடலாம். ஏன்னா ஆர்டிகல் 21 கீழே சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு ஜட்மெண்ட்லயும் நிறைய இன்டரப்ஷன் கொடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. ரைட் டு ஸ்பீடு ட்ரையல், விரைவில் வந்து சட்ட உதவி, விரைவில் வந்து அந்த இது முடிக்கணும், கேஸ் முடிக்கணும். அடுத்து ரைட் அகைன்ஸ்ட் கேன் கைவிலங்கு மாற்றுறதுக்கு எதிரான உரிமை, டிராவல் அப்ராட் வெளிநாடு போறதுக்கு மேனகா காந்தி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ரைட் டு ஷெல்டர் வாழ்வதற்கான தங்குமிடத்துக்கான உரிமை எல்லாமே உண்டு. கரெக்டா? ஸோ வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ த கான்செப்ட் ஆஃப் மார்ஷியல் லா ஹாஸ் பீன் borrowed in இந்தியா ஃப்ரம் விச் கண்ட்ரி காமன் லா? ஸோ வந்து ராணுவ சட்டம் வந்து எந்த நாட்டோட சட்டத்துல இருந்து எடுக்கணும்னா பிரிட்டன்ல இருந்து தான் எடுத்திருப்போம். சரியா? எமர்ஜென்சி அப்போ அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு பறிபோகுது அப்படின்னா எதுல இருந்து எடுத்திருப்போம்னா ஜெர்மனில இருந்து எடுத்திருப்போம். வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, ஜெர்மன். சரிங்களா? அடுத்து 74. The idea that Indians should have constitution assembly to frame a constitution of India was initiated by, அதாவது முதல்ல அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு அரசியல் நிர்ணய சபை வேணும், அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல குரல் கொடுத்தது எம்.என். ராய். இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து எந்த மாநிலம் எப்போ உருவாச்சு? யூபிஎஸ்சில கூட ரீசெண்டா இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 36வது அமெண்ட்மெண்ட், 13வது அமெண்ட்மெண்ட், 56வது அமெண்ட்மெண்ட். நம்ம வந்து இதை மேட்ச் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது அதை வந்து பார்க்கணும். ஓகே, நமக்கு வந்து சிட்டிஸ்ல இருந்து போயிடலாம். கோவா வந்து 1987, சரிங்களா, 1987ல வந்து நமக்கு 56th அமெண்ட்மெண்ட்ல 25வது மாநிலமா உருவாச்சு. சரிங்களா? ஸோ வந்து கோவா. அடுத்து மணிப்பூரும் திரிபுராவும் நமக்கு எப்போ வந்துச்சுன்னா 1967 21வது சட்ட திருத்தத்துல உருவாக்குனாங்க இந்த 2 மாநிலங்களையும். சிக்கிம் மட்டும் நமக்கு 2 சட்ட திருத்தம், 35வது 36வது 2 சட்ட திருத்தம் சேர்த்திருப்பாங்க. சரியா? இப்ப வந்து 35ல நமக்கு சிக்கிமும் அசோசியேட் ஸ்டேட்னு ஒண்ணு ஸ்டேட்டா வச்சிருப்பாங்க. அது ஆர்டிகல் 2A கேபிட்டல் ஏ. சரிங்களா? அது அப்புறமா டெலிட் பண்ணிட்டு ஆர்டிகல் 36ல சிக்கிமுக்கு தனி ஸ்டேட்மெண்டா தனி ஸ்டேட்டா கொடுத்துருவாங்க. 1975ல இந்த எமர்ஜென்சி இருந்துச்சுல அந்த டைம்ல பண்ணியிருப்பாங்க. அடுத்து அடுத்து வந்து நாகாலாந்து 13வது சட்ட திருத்தத்துல 1962 சேர்த்துப்பாங்க. ஸோ நமக்கு இருக்கிறதுலயே அந்த சிலபஸ்ல யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரின்னு தனியா கொடுத்துருக்காங்களா, அதுல இது டெஃபினட்டா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து அப்படி கேட்டாங்கன்னா ஃபேக்சுவலா தான் கேட்க முடியும். இல்ல கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி ஃபேக்சுவலா வர்றது எந்த அமெண்ட்மெண்ட்ல எந்த மாநிலங்கள் வந்துச்சுன்னு படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து மொழிகள் இருக்குல்ல, எந்தெந்த மொழிகளை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ்ல சேர்த்தாங்க அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி? ஸோ வந்து அரசியலமைப்பு வரைகுழுவோட உறுப்பினர்கள் யாரு? இப்ப நமக்கு வந்து 7 உறுப்பினர்கள் இருக்காங்களா? 7 பேரையுமே ஞாபகம் வச்சுக்கணும், படிச்சிடணும். சரிங்களா? இப்போ வந்து சச்சிதானந்த சின்ஹா டெஃபினட்டா தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க, வயசுல மூத்தவர். அப்புறம் லேட்டரா அவர் இறந்துருவாரு. ஸோ வந்து அவர் டெஃபினட்டா வர மாட்டாரு தெரியுமா? ஆப்ஷன்ல 1 வரலாம், எலிமினேட் பண்ணிடுவோம். இப்போ 2, 4 இருக்கு, 2, 3, 4 இருக்கு. மாதவராவ் இருந்தாங்க. சரிங்களா? ஸோ 2, 3, 4 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து which schedule deals with the administration and control of scheduled areas as well as scheduled tribes residing in any state other than Assam, Meghalaya, Tripura, Mizoram, Arunachal Pradesh, Himachal Pradesh. ஸோ இவங்கெல்லாம் 6th ஷெட்யூல்ல வந்துருவாங்க. 5வது அட்டவணையில இருக்கிறவங்க வந்து இவங்க தான். சரிங்களா? பழங்குடியின மக்கள் நிர்வாக பத்திரி. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். இப்போ வந்து எந்த நாட்டுல இருந்து எதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரஷ்யன்ல இருந்து நம்ம எதை எடுத்திருப்போம்னா அடிப்படை கடமைகள் எடுத்திருப்போம். சரிங்களா? ஆஸ்திரேலியால இருந்து நம்ம என்ன எடுத்திருப்போம்னா ஆக்சுவலா பிரெஞ்சுல இருந்து என்ன எடுத்துட்டு போனா நம்ம லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்துட்டு போல சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் 1789 அந்த பிரெஞ்சு புரட்சி அது வந்து எடுத்துருக்கு. ஆஸ்திரேலியால இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு போனா ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் எடுத்திருப்போம். சரிங்களா? அதுக்கு அடுத்து நமக்கு வேற என்ன இருக்கு? ஜப்பான்ல இருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்னு ஒண்ணு உண்டு. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா
சட்டத்துல என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் பார்ப்பாங்க. சரியா? அமெரிக்கால டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு ஒண்ணு. அது அது எப்படின்னா, அ நியாயம் என்னன்னு பார்ப்பாங்க. என்னதான் சட்டத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும், நியாயம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தது அமெரிக்கா. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஜப்பான்ல சட்டத்துல என்ன இருக்கோ அத மட்டும் தான் பார்ப்போம். நியாயம்லாம் பார்க்க மாட்டோம்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்லிஷ்ட் பை லா. ஸோ ஈஸி தான். உங்களுக்கு 12த் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயன்ஸ்ல ஒரு பாக்ஸ் கன்டென்ட்லயே குடுத்துருப்பாங்க. எந்தெந்த நாட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்தோம்னு அத ஒரு டைம் பார்த்துட்டு போயிருங்க. கொஸ்டின் நம்பர் 79 ஹூ ஹெடட் த ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. ஸோ வந்து அரசியலமைப்பு சபையின் மாகாண அரசியலமைப்பு குழுவின் தலைவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ரொம்ப டைரக்டான கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ வந்து மீதி இருக்க 4 பெர்சன்ஸுமே ஒவ்வொரு குழுக்கு தலைவரா இருந்தாங்க. ஸோ அந்த பாக்ஸையும் படிச்சுட்டு போயிருங்க. ரீசென்ட் இயர்ஸ்ல கேட்கறது இல்ல. பட் இந்த தடவ குரூப் 1 போட்டுருக்கோம். Which article says the acts and regulation included in the 9th schedule of the Indian Constitution. ஸோ வந்து இந்திய அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பாதுகாக்கும் சரத்து எதுனா ஆர்டிகிள் 31 பி தான். சரிங்களா? 318ல 31 பி. ஸோ வந்து ஆர்டிகிள் 31 ஏ, ஆர்டிகிள் 31 பி, ஆர்டிகிள் 31 சி. இந்த 3 ஆர்டிகிளும் என்னன்னு பார்க்கணும். 31 ஏ இருக்குல்ல. இது வந்து என்ன பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நில சீர்திருத்தங்கள பற்றி இருக்கிற ஆர்டிகிள் வந்து 31 ஏ. சரிங்களா? 31 பி வந்து 9வது அட்டவணையில 9த் ஷெட்யூல்ல இருக்க சட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ நீதித்துறை மறுசீராய்வுன்னு சொல்லுவோம்ல. ஆர்டிகிள் 13ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குல்ல. அது வந்து அதுக்கு கீழ வராது அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். அன்டில் எப்பன்னா 2007ல ஐஆர் கோயல்ஹோ கேஸ்ன்னு ஒரு கேஸ் உண்டு. அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படிலாம் இல்ல. 9வது அட்டவணையில இருக்க சட்டங்களும் இனிமே வந்து நீதித்துறை வந்து மறு ஆய்வு செய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாம் ஒரு பிவைக்யூ. சரிங்களா? அடுத்து 31 சி என்ன சொல்லியிருக்குன்னா, டிபிஎஸ்பிய நான் வந்து நிறைவேத்தணும். அதுக்கு வந்து எனக்கு வந்து முக்கியமா 39 பி அண்ட் சி. சரிங்களா? நிலங்கள ஒரே ஆள்கிட்ட எல்லா வளங்களும் சேர விடாமையும், அந்த நிலங்கள பகிர்ந்து குடுக்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ வந்து அதனால நான் டிபிஎஸ்பி செயல்படுத்துறதுனால 39 பி அண்ட் சி செயல்படுத்துறதுனால ஆர்டிகிள் 14, 19 வந்து வயலேட் ஆச்சுன்னா வந்து நீங்க வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 25வது சட்ட திருத்தம் 1971ல வந்து இந்த சேர்த்திருப்பாங்க. சோ வந்து இந்த 3 ஆர்டிகிளுமே அத பத்தி. சோ 9த் ஷெட்யூல்ங்க டைரக்ட்டா கேட்டாங்களா, ஆர்டிகிள் 31 பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து சூஸ் த இன்கரெக்ட் பேர். ஸோ வந்து எந்த நாட்டுல இருந்து எதை பாரோ பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. டிபிஎஸ்பி வந்து நம்ம அயர்லாந்துல இருந்து தான் எடுத்திருப்போம். சரிங்களா? ஸோ வந்து அதுதான். எங்க ஆப்ஷன் டில பாருங்க சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்களா? ஸோ வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம வெய்மர் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துக்க மாட்டோம். அது வந்து நமக்கு பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் 1935 ஆக்ட்ல இருந்து தான் எடுத்திருப்போம். சரிங்களா? சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி டைம்ல அடிப்படை உரிமைகள வந்து நிறுத்தி வைக்கிறது தான் நம்ம வெய்மர் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருப்போம். சரிங்களா? அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோவிங் ஆர் இன்க்ளூடட் இன் த நியூ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரீசென்ட்லி பை பார்லிமெண்ட். சரி யாரெல்லாம் இதுல வந்து இருக்காங்க அப்படின்னா இந்து, சிக்ஸ், கிறிஸ்டியன்ஸ் வராங்க. சரிங்களா? புதுசா 2019 குடியுரிமை திருத்த சட்டம் இயற்றினாங்கல்ல. அதுல இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இதுக்கு தந்துடுறோம். குடியுரிமை குடுத்துடுறோம். யாருக்கு குடுக்கலன்னா முஸ்லிம்ஸ் குடுக்குறது இல்ல. அப்புறம் ஸ்ரீலங்கால இருந்து வந்த இலங்கை தமிழர்களுக்கும் குடுக்குறது இல்ல. சோ 1 to 4 வந்து கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 83 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் பிரசிடென்ட். சோ வந்து பிரசிடென்ட் பத்தி கேட்டிருக்காங்க. ஹி இஸ் த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் த இந்தியன் யூனியன். கரெக்ட் தான். இந்தியாவின் முதன்மை நிர்வாக அதிகாரி இவர்தான். இந்தியாவோட முதல் குடிமகனும் இவர்தான். ஹி கேன் எக்ஸர்சைஸ் த எக்ஸிகியூட்டிவ் பவர் த்ரூ த சபார்டினேட் ஆபீசர்ஸ். சோ வந்து அவரே எல்லாத்தையும் பண்றாரா கிடையாது. அவருக்கு கீழ இருக்க அதிகாரிகள் தான் எல்லாமே பண்ணுவாங்க. சோ 2மே கரெக்ட் தான். 1 and 2. ஹூ அட்மினிஸ்டர்ஸ் த ஓத் ஆஃப் ஆபீஸ் ஃபார் த எலெக்டட் பிரசிடென்ட். சோ வந்து யாரு குடியரசுத் தலைவருக்கு உறுதிமொழி பதவி வகிக்கிறார்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் இல்லையா அதுக்கு அடுத்த மூத்த நீதிபதி பண்ணி வைப்பாரு. சரிங்களா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. நம்பர் 85 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ரிகார்டிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட். சோ வந்து ஹிஸ் நேம் மஸ்ட் பி ப்ரொபோஸ்ட் பை அட்லீஸ்ட் 30 எலக்டர்ஸ்னு குடுத்துருக்காங்களா? சோ வந்து எலக்டர்ஸ்னா யாரு? ப்ரொபோசர் செகண்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணுமா? எஸ். ஹி மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 35 வயசா இருக்கணுமா? எஸ். ஹி ஷுட் பி குவாலிஃபைட் ஃபார் மெம்பர் ஆஃப் லோக்சபா. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? மெம்பர் ஆஃப் லோக்சபாவா இருக்கக்கூடாது. ஆனா மெம்பர் ஆஃப் லோக்சபாக்கு இருக்க குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கு. அந்த குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கணும். சரிங்களா? இதுல வந்து நமக்கு 30 எலக்டர்ஸ் குடுத்துருக்காங்களா? அது 30 கிடையாது. 50 பேர் ப்ரொபோஸ் பண்ணணும். அது 50 பேர் செகண்டர் சொல்லணும். 50 பேர் முன்மொழிஞ்சு அது 50 பேர் வழிமொழியணும். சரிங்களா? சோ வந்து அதுதான் அதுல சொல்லியிருப்பாங்க. இதுல 30ன்னு போட்டிருக்காங்க. அது வந்து தப்பு. கொஸ்டின் நம்பர் 86 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். யுகே இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அலோ வுமன் டு வோட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. நியூசிலாந்து. சரிங்களா? யுகே கிடையாது. சோ அது தப்பு. இன் டெமோக்ரஸி ஆஃப் த பவர் வெஸ்டட் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள்.
அதாவது மக்களாட்சியில மக்கள் கிட்ட தான் பவர் இருக்கு. கரெக்ட் தான். 2 மட்டும் correct. அடுத்த கொஸ்டின் அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் பிரியாம்பிள் இன் த கரெக்ட் ஆர்டர். ஸோ வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். சரியா? சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இதுதான் ஆர்டர். ஓகே. ஸோ வந்து 2, 3, 1, 4, 5. இந்த டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஸ்கூல் புக்ல 10th எஸ்சிஆர்டில ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? அடுத்து கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டு த ஸ்டேட்ஸ். ஸோ வந்து ஆர்டிகல் 371ல நமக்கு வந்து ஏபிசிடிபி இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு வந்து நமக்கு வந்து நிறைய ஐஜே கே அப்படின்ற அளவுக்கு பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதுல வந்து ஹவு many of the above pairs are correctly matched? ஸோ 371 ஏ நாகாலாந்து, பி அஸ்ஸாம், சி மணிப்பூர், டி ஆந்திர பிரதேஷ் எல்லாமே கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ வந்து இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட். இதுல இருக்க ஷார்ட் கட்ஸ் இப்ப நேரா இது பார்த்து முடிச்சுன்னு யூடியூப்ல போயிட்டு இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஷார்ட் கட்ஸ் போட்டுருப்பாங்க. அந்த ஷார்ட் கட்ஸ் போட்டு படிங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேக்சுவல். சரிங்களா? ஸோ வந்து இதுல கொஸ்டின் கேட்டா ஈஸியா போட்டுடலாம். அப்படியே பார்த்துடணும். காஷ்மீருக்கு இருக்க டி 370 வந்து தூக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ வந்து 371 வந்து மகாராஷ்டிரா, குஜராத்துக்கு இருக்கும். அப்படியே நீங்க வரிசையா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கா குடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து அத பார்த்துடணும். கொஸ்டின் நம்பர் 89 ஃபர்ஸ்ட் அதாவது உமன் எம்பவர்மென்ட்ல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் அப்படின்னா நமக்கு விஜயலட்சுமி பண்டிட் தான். சரிங்களா? அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் வந்து நமக்கு யாருன்னா, சுசிதா கிருபாலினி. அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் இந்தியா யாருன்னா நமக்கு நல்லாவே தெரியும் சரோஜினி நாயுடு. ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா இந்திரா காந்தி. ஸோ வந்து உங்களுக்கு மீதி 2 தெரியுதோ இல்லையோ, முதல் 2 வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேட்ச் பண்ணீங்கன்னா 4, 3, 2, 1 பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் ஃபார் த ஹோல் இந்தியா. கரெக்ட் தான். ஆர்டிகல் 5 to 12 கொடுத்துருக்காங்க. 5 to 12 கிடையாது. 5 to 11. 12 வந்து பார்ட் 13 பார்ட் 3 அடிப்படை உரிமைகள்ல வந்துரும். ஸோ வந்து 1 மட்டும் தான் கரெக்ட். Choose the incorrect statement. The Indian Coast Guard was established in 1978 by the Coast Guard Act 1978. இந்திய கடலோர காவல்படை 1978ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. The Indian Coast Guard operates in the Ministry of Defense. ஸோ டிஃபென்ஸ் கீழ தான் அது கண்டிப்பா வரும் நமக்கு தெரியும். ஸோ வந்து இதுல எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 2மே கரெக்ட் தான். நன் ஆஃப் திஸ். ஸோ வந்து நம்ம இதுல இருந்து என்ன டேக் பண்ணிக்கலாம்? காவல் கடலோர காவல்படை சட்டம் வந்து நமக்கு 1978ல போட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. 44வது சட்ட திருத்தம் வந்துச்சுல அந்த இயர் தான் மொரார்ஜி தேசாய் தலைமையில இருக்கப்ப போட்டிருப்பாங்க. அடுத்து சூஸ் த இன்கரெக்ட் ஷிப்பர். ஸோ வந்து இன்கரெக்ட் எது அப்படின்னு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 14 to 18 வந்து ரைட் ஈக்குவாலிட்டி. 5 to 11 வந்து சிட்டிசன்ஷிப் தான். ஃப்ரீடம் வந்து 19 to 25. ரைட் டு ரிலிஜன் வந்து நமக்கு 25 to 28. 29, 30 சிறுபான்மையினரோட கல்வி நலன் கொண்டது. சரிங்களா? ஸோ வந்து இதுதான் இன்கரெக்ட். அடுத்து வந்து ஒரு கோட் குடுத்திருக்காங்க. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி சென்று செல்லும் நமது மகளின் கனவுகளில் உள்ளது. அப்படின்னு சொன்னது வந்து பராக் ஒபாமா தான். இந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்பீச். சரிங்களா? இது வந்து பிவைக்யூ தான். ஓகே. 93க்கு வந்து இது ஆன்சர். ஹூ ஆர் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன்டு மூவ்மெண்ட்? அணிசேரா இயக்கத்தோட தலைவர் யாரு? அப்படின்னு வந்து தெரியும். அணிசேரா இயக்கம்னா நமக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் வேர்ல்டு வார் நடக்கிறப்ப, வேர்ல்டு வார் மாரி 2 நாடுகள் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒருங்கா சேர்ந்து இன்னொரு நாடு கூட சண்டை போடுறப்ப, நம்ம எந்த அணியிலயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா, அப்படி ஒரு அணிக்கு நம்ம போயிட்டோம்னா, அந்த போர் வந்து இன்னும் தீவிரம் தான் அடையும். ஸோ, உலக அமைதிய பேணணும்னு சொல்லிட்டு நமக்கு 51 டிபிஎஸ்ல சொல்லியிருக்காங்களா? ஸோ வந்து அதுபடி அணிசேரா இயக்கத்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து ஜவஹர்லால் நேரு. இது வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ மீதி இருக்க 3 பெர்சன்ஸும் வந்து நமக்கு ஆக்சுவலா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாலு மூவ்மெண்ட்ட உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் தான். ஸோ நமக்கு சிலபஸ்ல டைரக்ட்டா இல்ல. பிரிலிம்ஸ் சிலபஸ்ல மெயின்ஸ்ல இருக்கு. ஓகே. பிரிலிம்ஸ் சிலபஸ்ல டைரக்ட்டா இல்ல. ஸோ வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். இதெல்லாம் 10th ஸ்கூல் புக்ல உள்ள கன்டென்ட் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் செக்குலர் ஸ்டேட்? ஸோ வந்து கீழ்கண்டவற்றுள் சமய சார்பற்ற நாட்டின் சிறப்பம்சங்கள் அல்லாதது எது? எது நாட்ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து சுதந்திர கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு, நடுநிலைமை கோட்பாடு. இந்த 3மே இருக்கணும். ஸோ வந்து எது இல்லன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3மே இருக்கு. அப்ப நன் ஆஃப் தி தீஸ் தான் வரும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் சார்க்? ஸோ வந்து சார்க் நாடுகள். இதுவுமே நமக்கு வந்து சிலபஸ்ல டைரக்டாவே இல்ல பிரிலிம்ஸ் சிலபஸ். பட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல எதுவும் முக்கியமா நடந்துச்சுன்னா கேட்கறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்தேவிஸ்,
ஸோ வந்து சார்க் கண்ட்ரிலாம் நமக்கு வந்து ஒரு 8 நாடுகள் இருக்கு. சரியா? ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. ஸோ வந்து இந்தியாவ சுத்தி இருக்க எல்லா கண்ட்ரீஸும் இருக்கு. ஆனா சைனா கிடையாது. அத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ சைனா கிடையாது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா, காத்மண்டு. நேபாள்ல இருக்க காத்மண்டுல தான் இருக்கு. சரிங்களா? நேபாள்ல காத்மண்டுல தான் சார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஸோ வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, 8 டிசம்பர் 1985. எங்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, டாக்கா, பங்களாதேஷ்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து இது சார்க் வந்து ரீசென்ட்டா பாகிஸ்தானும் இதுல இருக்காங்க. ஸோ வந்து பெருசா இதுல இருக்க அ மீட்டிங்ஸ்லாம் அப்போ அவ்வளவா நடக்கிறதில்ல. சரிங்களா? ஸோ சார்க்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்பரேஷன். ஸோ வந்து தென் ஆசியத்துல இருக்க பிராந்தியங்களோட கோஆப்பரேஷனுக்காக இத ஆரம்பிச்சாங்க. 8 நாடுகள் இருக்கு. சைனா கிடையாது. சூஸ் த இன்கரெக்ட் பேர் அபௌட் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். ஸோ வந்து செம்மொழிகள் தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல வந்து இப்போ நமக்கு வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல 11 லாங்குவேஜ் இந்தியால இருக்கு. சரிங்களா? முதல்ல வந்து தமிழ் தான். 2004 அக்டோபர் 12ல வந்திருக்கு. அப்புறம் சான்ஸ்கிரிட், அப்புறம் தெலுங்கும், கன்னடமும் 2008, மலையாளம் 2013, ஒடியான்னு சொல்றது 2014. சரிங்களா? ஸோ மலையாளம் தான் 2013, ஒடியா 2014. இப்போ புதுசா 2024 3 அக்டோபர் 2024ல வந்து நமக்கு கொஞ்சம் லாங்குவேஜஸ் சேர்த்திருக்காங்க. ஒரு 5 லாங்குவேஜ் சேர்த்திருப்பாங்க. அஸ்ஸாம், அஸ்ஸாமீஸ், பெங்காலி, மராத்தி, பாலி, பிராகிருத். சரிங்களா? ஸோ வந்து இதுதான் பில 2 பிஎம் ஏ. ஏபிஎம் பிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸாம், பெங்காலி, மராத்தி, பாலி, பிராகிருத் இதெல்லாம் சேர்த்திருக்காங்க. ஸோ வந்து நமக்கு இதுல ராங் தானே கேட்டிருக்காங்க. ஒடியா வந்து 2014, 13 போட்டு. அது கொஸ்டின் நம்பர் 98. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் பிரியாம்பிள்? ஸோ பிரியாம்பிள்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கீ டு த கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் சொல்றாங்க. திறவுகோல்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களோட கரெக்ட் தான். மோர் என்று சொல்ல அரசியலமைப்பு அதிகமாக அல்லது முன்னுரை எல்லாமே கரெக்ட் தான். ஸோ வந்து பிரியாம்பிள்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. முன்ஷி வந்து அரசியலமைப்பின் ஜாதகம் ஹாரோஸ்கோப்னு சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து எர்னஸ்ட் பார்க்கர் வந்து கீ நோட்டுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் ஓவரா சொல்லியிருப்பாங்களா? அது நமக்கு ப்ரீவியஸ்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. சார் ரிமைண்டர் 98க்கு 1, 2, 3. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஸோ வந்து எது கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட். இப்போ வந்து ஆர்டிகிள் 62 ப்ரொவைட்ஸ் மேனர் ஆஃப் ஹிஸ் இம்பீச்மென்ட் குடுத்திருக்காங்க. அதாவது அவரோட பதவி நீக்க முறைய சொல்றது வந்து ஆர்டிகிள் 61. சரிங்களா? 61 தான் அத பத்தி சொல்லுது. 62 என்ன சொல்லுதுன்னா, அவரோட எலக்ஷன், அவரோட வேக்கன்சிய பத்தி சொல்லுது. சரிங்களா? சோ வந்து ஆர்டிகிள் 61. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தி மோஷன் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை 1/5 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நோட்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் குடுக்கணும். அதுக்கு வந்து 1/4 4ல 1 பங்கு எம்பிஸ் வந்து நோட்டீஸ் குடுக்குறதுக்கு கையெழுத்து போடணும். அடுத்து 14 டேஸ்க்கு முன்னாடியே அவர பதவி நீக்கறதுக்கு நோட்டீஸ் குடுத்துரணும். அதுக்கப்புறம் 2/3 மெஜாரிட்டில வந்து டோட்டல் மெம்பர்ஷிப் போத் ஹவுஸ்ல. சரிங்களா? சோ 2 அவையிலயும் சேர்த்து 3ல 2 பங்குல ஓட்டு போட்டு தான் அவங்கள பதவி நீக்கம் பண்ணணும். சோ 2மே தப்பான ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 100. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டூ ரைட் டூ பிரைவசி? சோ 2017ல நடந்தது. கேஸ் கேசி புட்டசாமி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ வந்து இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு வந்து ரைட் டூ பிரைவசின்றது ஆர்டிகிள் 21க்கு கீழ இருக்கு. சரிங்களா? தனிநபர் உரிமை இல்ல அந்தரங்க உரிமை சொல்லுவாங்க. அது ஆர்டிகிள் 21 சொல்லுது. குட்டசாமி கேஸ் சொல்லுவாங்க. மேனகா காந்தி கேஸ் பாஸ்போர்ட்டோட தொடர்புடையது. இந்திரா சாகனி கேஸ் வந்து இடஒதுக்கீடோட தொடர்புடையது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 101. ஹூ அலோகேட்ஸ் த போர்ட்ஃபோலியோஸ் அமாங் த மினிஸ்டர்ஸ் இன் த ஸ்டேட்? அதாவது மாநிலத்தில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்வது யாருன்னா முதலமைச்சர் தான். முதலமைச்சர் சொல்லி ஆளுநர் வந்து பதவி ஏத்து வைப்பாரு. இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்றது வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர். இதுவே நமக்கு இந்தியானா யூனியன்னா பிரைம் மினிஸ்டர். வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் டு பி நீடட் டு பிகம் அ சீஃப் மினிஸ்டர்? ஓகேங்களா? இந்திய குடிமகனாக இருக்கணும். கரெக்ட். ஓகே. 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகே. எம்எல்ஏ ஆவறதுக்கான ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். கரெக்ட். ஹி மஸ்ட் பி எ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? இது வந்து கிடையாது. இப்போ நீங்க கூட சிஎம் ஆகலாம். நான் கூட சிஎம் ஆகலாம். அவங்க இருக்க எம்எல்ஏஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். பண்ணிட்டு நம்ம சிஎம்ஓ, பிஎம்ஓ எதுனாலும் ஆயிக்கலாம். சரிங்களா? மினிஸ்டராவும் ஆயிக்கலாம். ஆகிட்டு 6 மாசத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு எலக்ஷன்ல நின்னு நம்ம வின் பண்ணிருக்கணும். அப்படி வின் பண்ணா நம்ம வந்து இது பண்ணிடலாம். சோ வந்து ஹி மஸ்ட் பி எ ஸ்டேட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட். சோ ஹி மஸ்ட் பி எ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்றது தப்பு தான். நமக்கு வந்து 1 and 2 மட்டும் கரெக்ட். அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோவிங் அபிஷியல்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை கவர்னர்? சோ வந்து
கவர்னர் வந்து யாரெல்லாம் அப்பாயின்ட்மெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் 2ல இருக்க ஜட்ஜஸ் அப்பாயின்ட்மெண்ட் பண்றது நமக்கு பிரசிடென்ட் தான். சரிங்களா? ஸோ மாநிலம்னா நம்ம கவர்னர் நெனச்சு போட்டுற முடியாது. ஸோ ஆப்ஷன் 1 வரத தூக்குனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கரெக்ட். ஸ்டேட் எலக்ஷன் கமிஷனர் கரெக்ட். அடுத்து வைஸ் சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டி கரெக்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு 2, 3, 4 வந்து கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 104 மேட்ச் த ஃபாலோயிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வித் their சிம்பிள்ஸ். ஸோ வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃப் இந்தியான்னு. ஸோ அதுபடி பார்க்குறப்ப தெலுங்கு தேசம் வந்து மிதிவண்டி, ஆம் ஆத்மி கட்சி வந்து துடைப்பம், அடுத்து ஜனதா தள் வந்து ஆரோ, பிஜு ஜனதா தள் வந்து சங்கு. இதெல்லாம் மேட்ச் பண்ணா 1, 2, 3, 4 அப்படியே மேட்ச் ஆகுது. ஜஸ்ட் இதெல்லாம் ரீசெண்டா இருக்க கட்சிகள் நேஷனல் பார்ட்டிஸ் எவ்வளவு இருக்கு, அப்புறம் ரீஜனல் பார்ட்டிஸ் இதெல்லாம் வின் பண்ணிச்சு, அவங்களோட சின்னங்கள் என்ன, தலைவர் யாரு, எந்த மாநிலத்துல இருக்காங்கன்னு லாஸ்ட் ஒரு 2 டேஸ் மட்டும் கூகுள் பண்ணி பார்த்துட்டு போங்க, போதுமானதுதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் ஆர் த எக்ஸப்ஷனல் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் மென்ஷன் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதாவது யானையும் சிங்கத்தையும், சரிங்களா, இந்த ரெண்டையும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் சின்னங்கள் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஏன்னா அது நம்ம தேசிய சின்னத்துல வச்சிருக்கோம், அதனால அது சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட மாட்டேங்கிறது தப்பு. சரியா? அன்ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து எப்பவுமே எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சிம்பிள் கொடுக்குறாங்களோ அதுலதான் போட்டியிட முடியும். அவங்களோட ஓன் சிம்பிள் எல்லாம் போட்டியிட முடியாது. A registered party has to choose one symbol from free symbol poll panel announced by the election commission. So registered party வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கொஞ்சம் சிம்பிள்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை அவங்களோட சின்னமா தேர்வு செஞ்சுக்கலாம். ஆனா பதிவு செய்யப்படாத ஒரு கட்சியால சூஸ் பண்ண முடியாது. ஸோ 2 மட்டும் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 107 நமக்கு வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ரிலீஜியஸ் டே வந்து நமக்கு எப்போன்னா தேர்ட் சண்டே ஆஃப் ஜனவரி எவ்ரி இயர். ஸோ ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாசத்துல 3வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறாங்க. வேர்ல்டு கல்ச்சரல் டைவர்சிட்டி டே அப்படின்றது நமக்கு மே 21. வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து ஜூலை 11 தான். இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே வந்து பிப்ரவரி 21. மதர் லாங்குவேஜ் டே வந்து யுனெஸ்கோவால கொண்டாடப்படுறாங்க. கல்ச்சுரல் டைவர்சிட்டி டே யுனெஸ்கோ தான். பாப்புலேஷன் டே வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP கொண்டாடப்படுற ஒரு தினமா இருக்கு. மேட்ச் பண்ணீங்கன்னா 2, 4, 3, 1. 108 சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கவர்னர். ஸோ வந்து இன்கரெக்ட் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ வந்து பொதுவா ஒரு ஆளுநராக அவர் சொந்த மாநிலத்துல நியமிக்கப்படுவது இல்லை. கரெக்ட் தான். சரிங்களா? இப்ப நம்மளோட கவர்னர் RN ரவி கூட நம்மளோட மாநிலம் கிடையாது. மாநில அரசாங்கம் ஆளுநரே பதவியில இருந்து நீக்க இயலாது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா கவர்னர்லாம் தூக்க முடியாது. பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்டோட பிளஷர் இருக்க வரைக்கும் தான் அவர் வந்து கவர்னரா நீடிக்கலாம். ஷி cannot be a member of the parliament of the or the state legislature. அதாவது அவரு எந்த ஒரு பதவியுமே வைக்கக்கூடாது. கவர்னரா இருந்தா கவர்னரா மட்டும்தான் இருக்கணும். ஸோ வந்து அதுவும் கரெக்ட் தான். ஸோ எது தவறுன்னு கேட்டீங்கன்னா none of these. கொஸ்டின் நம்பர் 109 ரைட் டு கண்டெஸ்ட் இந்த எலெக்ஷன் இஸ் ரைட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அதாவது நம்ம ஓட்டு போடுற உரிமையும் தேர்தலில் நிக்கிற உரிமையும் ரெண்டுமே அரசியல் உரிமைகள் தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டைரக்டான ஒரு கொஸ்டின் தான். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து இப்போ லாஸ்ட் இயர் கூட நியூஸ்ல இருந்துச்சு. ஸோ வந்து அது பார்த்தோன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A committee has been formed under Ramnath Kovind to look into the feasibility of the one nation one election. கரெக்ட் தான். ராம்நாத் கோவிந்த் தலைவர் அவர் தலைவரா இருக்கிற ஒரு கமிட்டி தான் இந்த இதை ஆராயிறாங்க. கரெக்ட். அண்டர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆல் எலெக்ஷன் ஃபார் லோக்சபா ஸ்டேட் அசம்பிளிஸ் இன் பஞ்சாயத் வில் பி ஹெல்ட் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களா. இதுல வந்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லோக்சபா ஸ்டேட் அசம்பிளி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. பஞ்சாயத்துக்கு வந்து ஒரே நேரத்துல நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒண்ணு மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? இப்போ இது வந்து நமக்கு ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. இதை வந்து எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல வைக்கிறப்ப ஒரு மாநிலத்துக்குள்ள பவர் சீக்கிரம் முடியிற மாதிரி இருக்கும். சில மாநிலங்களுக்கு நீட்டிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஆர்டிகல் 83, 172, 327 இந்த 3 ஆர்டிகிளுமே இது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் தான். சரியா? ஆர்டிகல் 83 எதை பத்தி சொல்றாங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்றத்தோட பதவி காலத்தை பத்தி சொல்றாங்க. 172 சட்டமன்றத்துக்கு சொல்றாங்க. 327 வந்து பார்லிமெண்ட் வந்து பவர் டு மேக் பார்லிமெண்ட் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன்ஸ் டு ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது டீலிமிட்டேஷன் சொல்றாங்களா, தொகுதி மறுவரை, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த ஆர்டிகிள் அதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஆர்டிகிள் நமக்கு 327,
வந்து அதில் இன்வால்வ் ஆகுது 172-83. சரிங்களா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட். ஸோ வந்து எஜுகேஷன் வந்து நமக்கு வராதுன்னு தெரியும். அதனால தான் நீட் எக்ஸாமுக்கு இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது வந்து 1976ல் கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலுக்கு சேர்த்துட்டாங்க. போலீஸ், ட்ரேடு, காமர்ஸ், பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் எல்லாமே ஸ்டேட் லிஸ்ட்ல வருது. 2, 3, 4 மட்டும் கரெக்ட். சரிங்களா? 1 வரது எல்லாமே தூக்கிட்டாலே ஈஸியா போட்டுரும். 112 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை பத்தின சரியான குற்றத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் 12th October 1993. கரெக்ட் தான். இட் இஸ் இண்டிபெண்டன்ட், ஸ்ட்ராட்டஜரி அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. அரசியலமைப்புல இதை பத்தி சொல்லல, சட்டம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் ஃபார் 5 years, அதாவது டில் த ஏஜ் ஆஃப் 70 years, விச் எவர் இஸ் இயர்லியர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. சரிங்களா? ஸோ 5 years கிடையாது, அது வந்து 3 years தான். இல்லைன்னா 70 years, அதாவது 70 வயசு வரைக்கும் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 3 வருஷம் வரை சர்வ் பண்ணிக்கலாம். ரீ அப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிளானா எலிஜிபிள் தான். திரும்ப வந்து அவங்களுக்கு ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இதை பத்தி ஃபுல்லா படிச்சுக்கோங்க, சிலபஸ்ல டைரக்டா இருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 113. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஹை கோர்ட்ஸ். ஸோ ஹை கோர்ட்டை பத்தின இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வாசிக்கும் போதே கரெக்டா இன்கரெக்டான்னு பார்த்துட்டு வாசிங்க. 1 செகண்ட் டைம் எடுக்கும். அந்த 1 செகண்ட் உங்களுக்கு வந்து 1.5 மார்க் சேவ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அஸ் பர் த கான்ஸ்டியூஷன் தேர் ஷால் பி ஹை கோர்ட் இன் ஈச் ஸ்டேட். கரெக்ட் தான். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கரெக்ட். ஸோ மேல கவர்னர் போட்டது தப்புன்னு போட்டோமோ, அப்ப யார் அப்பாயிண்ட் பண்றா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் ஹை கோர்ட்ஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம் அண்ட் ஃபிக்ஸ்டு. ஸோ இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? தேவைக்கேற்ப வந்து ஹை கோர்ட்ஸ் வந்து ஜட்ஜஸ் இருப்பாங்க. த ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஆஃபீஸ் ஒன்லி ஃபார் வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ வந்து ஒன்லி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கா, இதுதான் முக்கியம். வெறும் கான்ஸ்டியூஷனல் வயசுக்கு மட்டும் அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்களா இல்லைன்னு கிடையாது. அது போக நிறைய இருக்கு. மென்டலி அன்ஃபிட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படி பாக்குறப்ப நமக்கு வந்து இந்த ஒன்லி தான் கீவேர்டு. ஸோ டி இஸ் த ராங் ஆன்சர். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கவர்னர். ஸோ கரெக்ட் தாங்க கேட்கறாங்க. கவர்னர் இஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட். பேரளவு தலைவர் தான். இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 35 வயசு இருக்கணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 1 to 3. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் நோ ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். எஸ், கரெக்ட். ஸோ 5 வருஷம் நம்ம காமனா சொல்றோமே தவிர, மெஜாரிட்டி இருக்க வரைக்கும் தான் அவர் வந்து இருப்பாரு. சரிங்களா? மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா மாறிடுவாங்க. ஸோ நோ ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் கரெக்ட். பேசிக்கலி சீஃப் மினிஸ்டர் மஸ்ட் பி a மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். ஸோ வந்து அடிப்படையில் முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை 2 கண்டெக்ஸ்ட்ல பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் இப்போதான் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும்னு. ஆனா நம்ம வந்து இதுல ஒன்லியே போடலாம். சரிங்களா? ஸோ அடிப்படையில் அவர் இருக்குன்னு அவசியம் இல்லை. 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒவ்வொரு புது புது சீஃப் மினிஸ்டரா கூட சேர்த்து 5 வருஷத்துக்கு கூட ஓட்டிடலாம். சரிங்களா? ஸோ வந்து ஒன்லி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் a legislative assembly cannot have more than numbers of the not less than number of their legislature. அதாவது அரசியலமைப்பின் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் 500க்கு மேல இருக்கக்கூடாது, 60க்கு கீழே இருக்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து பிக்சடு. இப்ப நமக்கு 234 தொகுதிகள் இருக்கா? ஸோ வந்து இது 500 வரை வச்சுக்கலாம். ஆனா வந்து நம்ம அதுக்கு மேல கொண்டு போக கூடாது. 60க்கு கீழேயும் கொண்டு வரக்கூடாது. ஸோ டி. 117 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். திரும்ப ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மாநில சட்டமன்றத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சட்டமன்றம் குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 4 முறையேனும் கூட்டப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. கிடையாது, 2 முறை கூட்டினா போதும். குறைஞ்சபட்சம் 2 முறை, அதிகபட்சம் எவ்வளவு முறை நாள் கூட்டிக்கலாம். ஸோ வந்து 1 தப்புனாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். 1 எல்லாம் எலிமினேட் பண்ணணும். 2 and 3. அமைச்சர்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். யாருக்கு எதிரானாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் ஒன்லி த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ வந்து சட்டமன்றத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ சட்ட கீழவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ 2 and 3 கரெக்ட். அடுத்து 118 சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் திரும்ப கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆர்டிகல் 124 to 147 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்தியா ஸ்பீக்ஸ் அபவுட் சுப்ரீம் கோர்ட். கரெக்ட் தான். அடுத்து சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது கரெக்ட் தான். சுப்ரீம் கோர்ட்ஸ் டிசிஷன் ஆர் பைண்டிங் டு ஆல் கோர்ட்ஸ் இன் இந்தியா. அது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ வந்து ஆர்டிகல் 146 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்ட் த ரூல்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. 146 சட்டப்பிரிவு தான் நீதிமன்றத்தோட நடைமுறைகளை பத்தி சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆக்சுவலா என்னன்னா ஆர்டிகல் 145. சரிங்களா? 145ல தான் சுப்ரீம் கோர்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ரூல்ஸ், ப்ரொசீஜர், அதோட பெஞ்சஸ், ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. 146 எதை சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வேலை பார்க்குறவங்க எப்படி அப்பாயிண்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்றாங்க, அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ 145 வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் இல்லை இன்கரெக்ட். அடுத்து 119
The freedom of religion guaranteed under the Indian Constitution is not confined to its citizen alone, but extends to the aliens also. ஸோ வந்து இந்திய அரசியலமைப்புல உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் நம்ம நாட்டு மக்களுக்கு இல்லாம ஃபாரினருக்கும் சேர்த்து உண்டு அப்படிங்கிறது ரத்திலால் பஞ்சந்த் கேஸ் தான். இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. சரிங்களா? ரத்திலால் பஞ்சந்த் கேஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் செகுலரிசம். மறுபடியும் செகுலரிசம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ரிலீஜியஸ் குரூப் வந்து இன்னொரு ரிலீஜியஸ் குரூப்பை டாமினேட் பண்ணக்கூடாது. நோ இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டேட் மேட்டர் ஆஃப் ரிலிஜன் கரெக்ட் தான். எவ்ரி சிட்டிசன் ஃப்ரீ டு ப்ரொபகேட் ரிலிஜன். ஆல் ஆஃப் தி அபோவ் எல்லாமே கரெக்ட் தான். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இ கோர்ஸ். சரிங்களா? இந்த இ கோர்ஸ் ப்ராஜெக்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2005. இ கோர்ட்னா நமக்கு வந்து மின் நீதிமன்றங்கள்னு சொல்லுவாங்க. சரியா? இணைய வழியில வந்து நம்ம வந்து பிசிக்கலா இருக்க கோர்ட்டுக்கு பதிலா அதை சொல்லியிருப்பாங்க. இ கோர்ட்ஸ் ப்ரொவைடிங் ஃப்ரீ சர்வீசஸ் இதுவும் கரெக்ட் தான். அஸ் ஆஃப் நவ் ஒன்லி த அட்வொகேட்ஸ் கேன் டைரக்ட்லி ஆஸ்க் அபவுட் த கேஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்ஸ். இதுவும் கிடையாது, பீப்புளும் கேட்கலாம். ஸோ வந்து 1 and 3. ஸோ இதுதான் நம்ம கீவேர்ட். ஒன்லி, ஆல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களா? அப்படி இருந்தாலே அதை கொஞ்சம் கவனமா பார்த்து அந்த ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட்லி ராங்கா இருக்கலாம். ஓகேவா? அப்படி பார்த்து போடலாம். தெரியாத பட்ஜெட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 122 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயின்டட் பை கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ வந்து ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்? பிரசிடென்ட். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாவட்ட நீதிபதியில கவர்னர் ஆஃப் ஸ்டேட். டிஎன்பிசில எழுதி உள்ள போவாங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ். அவங்க அப்பாயின்ட் பண்றது கவர்னர் ஆஃப் ஸ்டேட் தான். அடுத்து 1 to 3 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்தை பிரசிடென்ட் தான் சேர்பர்சன், அதர் மெம்பர்ஸ் அப்பாயின்ட் கரெக்ட் தான். கமிஷன்ல ஒரு 5 டிவிஷன் இருக்கு, 5 பிரிவுகள் இருக்கு. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இந்தியா கரெக்ட் தான். ஸோ 1, 2, 3 மூணுமே கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 124 சூஸ் த ஃபாலோயிங் பர்சன்ஸ் கமிஷன்ஸ் ஹூ ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்றது ஒரு 10 நிமிஷம் டாபிக் தான். நீங்க அந்த 10 நிமிஷம் டாபிக் படிச்சா டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் கேட்டா ஈஸியாவே போட்டுருவோம். சரிங்களா? ஸோ வந்து அதுல இருக்க காம்போசிஷன் அப்படின்னு பாக்குறப்ப ஃபுல் டைம் மெம்பர்ஸா சேர்பர்சன் வந்து ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க. சரிங்களா? மெம்பர்ல வந்து சிட்டிங் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க. சிட்டிங் ஆர் ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருப்பாங்க. சரியா? 3 இண்டிவிஜுவல் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு உமன் கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து அது போக 7 எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா நேஷனல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டி சிறுபான்மையினரோட தேசிய ஆணையத்துல இருந்து இருப்பாங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி அவங்களோட இதா இருப்பாங்க. நேஷனல் கமிஷனர் ஆஃப் உமன்ல இருக்கவங்க இருப்பாங்க. அடுத்து பேக்வர்ட் கமிஷன்ல இருந்து இருப்பாங்க. அடுத்து சைல்ட் ரைட்ஸ்ல உள்ளவங்க இருப்பாங்க நேஷனல் கமிஷன்ல. சீஃப் கமிஷனர் ஆஃப் த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஸோ வந்து சமூகத்துல இருக்க எல்லா குழுக்களுக்கான ஒரு அங்கீகாரத்துல இருப்பாங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப நமக்கு உமன், மைனாரிட்டி, எஸ்சி, எஸ்டி எல்லாருமே இருக்காங்களா? ஸோ 1, 2, 3, 4 வந்து கரெக்ட். அடுத்து ஒரு அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின். சுப்ரீம் கோர்ட் இஸ் த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஆவண கோர்ட்டா இருக்கு அப்படின்றது கரெக்ட் தான். இட் மெயின்டைன்ஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ், அதுவும் கரெக்ட் தான். ஸோ எல்லா ரெக்கார்டையும் அவங்க வச்சிருக்கனால அவங்க கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னு சொல்றாங்க. அதனால கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டு ஆப்ஷன் ஏ. 126 த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் ஃபார்ம்ட் இன் April 17, 1997. சரிங்களா? தமிழ்நாட்டுல மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது இதுதான். ஸோ வந்து நீங்க படிக்கிறப்ப என்ன பண்ணணும், பிரசண்டா இப்ப யாரு இருக்காங்க மனித உரிமை ஆணைய தலைவரா இருக்காங்க அதையும் பார்த்துக்கணும். முதல் தலைவரையும் பார்த்துக்கணும், பிரசன்ட் தலைவரையும் பார்த்துக்கணும். அடுத்து 127 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜுடிஷியரி. ஸோ வந்து நீதித்துறையை பத்தி கேட்டிருக்காங்க. அலகாபாத் ஹைகோர்ட் இஸ் த ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் இன் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓல்டஸ்ட் இல்ல லார்ஜஸ்ட். ஓல்டஸ்ட்ன்றது நம்ம கொல்கத்தால இருக்க ஹைகோர்ட் தான். ஸோ அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 கிரியேட்டட் ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதுவும் தப்பு. அதாவது இந்திய அரசு சட்டம் 1935 தான் கூட்டுறவு நீதிமன்றத்தை உருவாக்கிச்சு. ஸோ ரெண்டுமே தப்பு. எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா? ஸோ நன் ஆஃப் த அபோவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. உச்ச நீதிமன்றத்தோட செயல்பாடுகள் என்ன? இட் கேன் இஷ்யூ ரிட்ஸ் ஃபார் ரீஸ்டோரிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கரெக்ட் தான். இட் கேன் டிரான்ஸ்ஃபர் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் கரெக்ட். இட் கேன் மூவ் கேசஸ் ஃப்ரம் எனி கோர்ட்ஸ் டு இட்செல்ஃப், அதுவும் கரெக்ட் தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். 1 to 3. 129 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஒப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ வந்து ஒரு கிராம பஞ்சாயத்தோட வேலை என்ன அதான் கேட்டிருக்காங்க. ரோட கிளீன் பண்றது, ரோடு போடுறது, தெருவிளக்குறது, குடிநீர் வழங்கல் பண்றது எல்லாமே கரெக்ட் தான். சரியா? சோ பஞ்சாயத்து ராஜ்னு பாக்குறப்ப நமக்கு வந்து 73வது சட்ட திருத்தத்துல வந்து நமக்கு சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? சோ 73வது சட்ட திருத்தத்துல சேர்த்துட்டாங்களா? அப்போ அவங்களுக்கு ஷெட்யூல் என்ன சேர்த்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஷெட்யூல் 11 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு வந்து பஞ்சாயத்தை பத்தி சொல்றாங்க. 73வது சட்ட திருத்தம் 1992ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுல வந்து 29 சப்ஜெக்ட் அவங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க, பவர் கொடுத்திருப்பாங்க. ஓகே, இதுவே ஷெட்யூல் 12 நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து முனிசிபாலிட்டிஸ். சரிங்களா? முனிசிபாலிட்டிலேயே நமக்கு வந்து
அவங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல 18 ஐட்டம்ஸ சொல்லியிருப்பாங்க. சோ இவங்களுக்கு 29, அவங்களுக்கு 18. அட்டவணை 11, 12ல இருக்கும். 73, 74 செப்டம்பர் 1992. அடுத்து உச்ச நீதிமன்ற தற்காலிக நீதிபதி நியமிப்பது யாருன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சோ ஆட்ஹாக் ஜட்ஜஸ்னா நமக்கு தற்காலிகமா ஒரு நீதிபதி இருப்பாங்க. சோ அவங்கள யாரு அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, நமக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அப்பாயின்ட்மென்ட் பண்றாரு. இந்த தற்காலிக நீதிபதி இருக்குல்ல, இது வந்து பிரசிடென்ட் பண்ண மாட்டாங்க. எந்த டைம்லனா, இப்போ ஏதோ ஒரு ஹைகோர்ட்ல ஆள் பற்றாக்குறை இருக்கு. அப்போ வந்து தற்காலிகமா ஒரு நீதிபதிய போடணும்னா, சீஃப் ஜஸ்டிஸே போட்டுருவாரு. ஆனா பிரசிடென்ட் கிட்ட கலந்தாலோசிச்சுட்டு தான் போடுவாங்க. இத சொல்ற ஆர்டிகிள் வந்து ஆர்டிகிள் 127 சரிங்களா? சோ வந்து ஆர்டிகிள் 145 நம்ம என்ன பார்த்தோம்? நீதிபதி உச்ச நீதிமன்றத்தோட இத பார்த்தோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம். ஆர்டிகிள் 127 வந்து தற்காலிக நீதிபதிய நியமிக்கிறத பத்தி சொல்லியிருக்கோம். யாருன்னா, இந்திய தலைமை நீதிபதி தான். பிரசிடென்ட் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 131. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த குவாலிஃபிகேஷன் டு பிகம் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னா என்னெல்லாம் இருக்கும்னா, எமினன்ட் டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்டா இருக்கணும். அதாவது குடியரசுத் தலைவர்ல சிறப்பு மிக்க வல்லுநரா இருக்கணும். அடுத்து ஹைகோர்ட்ல 5 வருஷம் ஜட்ஜா இருக்கணும். இல்லன்னா 10 வருஷம் லாயரா இருந்திருக்கணும். அதுதான் அடுத்த பாயிண்டா சொல்லியிருப்பாங்க. எல்லாமே கரெக்ட் தான். இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ 1, 2, 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 132. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கன்சிடர் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ்? ஸோ வந்து பஞ்சாயத்து ராஜ்ல நம்ம வந்து கொஞ்சம் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? பார்ட் அந்த ஷெட்யூல் வந்து நமக்கு 11 இருக்குல்ல. அதுல 29 ஐட்டம் சொல்லியிருப்பாங்களா? அது போக நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 9 பகுதி 9ல இத பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 24 ஏப்ரல் 1993ல நடைமுறைக்கு வந்துரும். ஓகே. சோ வந்து அதுல வந்து நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகிள் 243ல இருந்து 243 ஓ வர சரிங்களா? அத பத்தி சொல்லியிருப்பாங்க. ரிசர்வேஷன் நமக்கு வந்து சொல்றது வந்து 243 டி. பினான்ஸ் கமிஷன் வந்து நமக்கு வந்து 243 ஐ. ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் மாநில நிதி ஆணையம். கிராம சபா வந்து 243 ஏ. சரியா? பஞ்சாயத்து எலக்ஷன பத்தி சொல்றது வந்து அது ஒரு ஆர்டிகிள்ல சொல்லியிருப்பாங்க. சோ வந்து நமக்கு வந்து டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்துனா 243 இ சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன் 243 எஃப். சோ வந்து இப்படி வந்து எலக்ஷன் வந்து 243 கேல சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ வந்து அதுல கொஞ்சம் ஆர்டிகிள்ஸ் இருக்குமா? ஃபுல்லா முக்கியமான ஆர்டிகிள்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சோ வந்து இப்படி பார்க்கிறப்ப நமக்கு எல்லாம் கொஸ்டின் நம்பர் 133. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ வந்து சிபிஐ வந்து சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல 1963 ஏப்ரல் 1ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சரியா? உள்துறை அமைச்சகத்துக்கு கீழ தான் சிபிஐ இருக்கு. ஏப்ரல் 1 1963 அது வந்து கரெக்ட் தான். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்களா 1964. இது பிப்ரவரி 11. இதுவும் சந்தான கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் கீழ தான் வச்சிருப்பாங்க. ரெண்டுமே ஊழலுக்கு எதிரான ஆக்சுவலா 4மே ஊழலுக்கு எதிரான அமைப்பு தான். சரிங்களா? சோ அதுவும் கரெக்ட் தான். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1947 ஒண்ணு போட்டிருப்பாங்க. 1988 ஒண்ணு போட்டிருப்பாங்க. சோ 2மே கரெக்ட் தான். அடுத்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆக்ட் இருக்கா? டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் வந்து 1941, 42 டயத்துல வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்க டைம்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் சிபிஐயோட பேரண்ட் ஆர்கனைசேஷன். சரிங்களா? சோ வந்து அது 1942ல அதோட சட்டம்ல அதோட 1946ல சரிங்களா? சோ ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ 1946ல தான் என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. சோ 42ன்னு போட்டிருக்கிறது வந்து தப்பு. சோ வந்து பி தான் ராங்கா மேட்ச் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 134. விச் ஆர்டிகிள் டீல்ஸ் வித் த பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட்னா ஆர்டிகிள் 143. சோ வந்து இப்ப ரீசெண்டா நமக்கு வந்து நமக்கு வந்து பிரசிடென்ட், கவர்னர் இவங்க எல்லாமே குறிப்பிட்ட டைம்குள்ள வந்து கையெழுத்து போட்டுறணும் மசோதாக்கு அப்படிலாம் சொன்னதுக்கு வந்து நம்ம பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ட ஆர்டிகல் 143 வச்சு தான் கேட்டிருப்பாங்க. இப்படிலாம் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து ஆர்டிகல் 143. அடுத்து கொஸ்டின் நம்பர் 135. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் லோக் ஆயுக்தா இன் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ வந்து லோக் ஆயுக்தா பத்தி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடை பத்தி கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நவம்பர் 2018ல தான் வந்துச்சு கரெக்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சேர்மன் அண்ட் 4 மெம்பர்ஸ் கரெக்ட். பிரசன்ட் சேர்பர்சன் வந்து தேவதாஸ். இது கரெக்ட். சரிங்களா? ஸோ வந்து டென்யூர் ஆஃப் த சேர்பர்சன் அதாவது தலைவரோட பதவிக்காலம் அப்படின்னு. ஸோ வந்து லோக் ஆயுக்தாவோட டென்யூர் வந்து நமக்கு ஸ்டேட் வேறுபடுது. சரிங்களா? உத்தரப்பிரதேஷ்ல 8 இயர் குடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல வந்து நமக்கு 5 இயர்ஸ் ஆர் 7 இயர்ஸ் குடுப்பாங்க. சரிங்களா? நாட் 6. ஸோ 5 தான். வந்து தமிழ்நாட பத்தி தான் கேட்குறாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் இதுல இன்கரெக்ட்டா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 136. ஆர்டிகிள் 340 பத்தி கேட்குறாங்க. ப்ரொவைட்ஸ் ஃபார் அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் கமிஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேட் த கண்டிஷன்ஸ் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் அதாவது ஆர்டிகிள் 340 யார் சம்பந்தப்பட்டது அப்படின்னா சமூகம் மற்றும் கல்வியில பின்தங்கியவர்கள். சரிங்களா? ஸோ வந்து சோசியல் எஜுகேஷன் பேக்வர்டு கிளாஸ்க்கு வந்து இது பண்றாங்க.
எப்பவுமே எக்கனாமிக்ல வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, பொருளாதாரத்தில் நலிவடைந்தோர் 10% இத வைக்குது. அதுக்கு மட்டும் தான் பண்றாங்க. மீதி எல்லாமே சோசியல், எஜுகேஷனல் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிகல் 340னாலே நம்ம இப்போ ஓபிசின்னு சொல்றோம்ல, அவங்கள பத்தினது தான். சரிங்களா? ஸோ வந்து எஸ்சி கிடையாது, எஸ்டி கிடையாது, இடபிள்யூஎஸ் கிடையாது. ஸோ ஓபிசின்னு சொல்லப்படுற அந்த கேண்ட் தான் ஆர்டிகல் 340. அடுத்து 137 த எம்பவர்மெண்ட் அண்ட் அட்டானமி ஆஃப் உமன் இண்டிசஸ் இண்டிகேட்ஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் இன். அதாவது பெண்களோட மேம்பாடு தனித்துவம் எந்த முன்னேற்றத்தை குறிக்குன்னா அரசியல், சமூக, உடல்நலம் சார்ந்து, அடுத்து பொருளாதாரம் சார்ந்து எல்லாமே சேர்ந்தது ஒரு ஹோலிஸ்டிக்கா இருக்கதான் பெண்களோட முன்னேற்றம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் கமிட்டி இன் chronological ஆர்டர். ஸோ வந்து பஞ்சாயத்து ராஜோட கமிட்டில இருந்து எப்பவுமே கொஸ்டின் வந்துடும். மோஸ்ட்லி chronological ஆர்டர் வந்து நமக்கு கேட்கறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழு, அடுத்து அசோக் மேத்தா குழு, ஓகே, அடுத்து ஜிவிகே ராவ் குழு, அடுத்து எல்எம் சிங்வி குழு. ஸோ ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷன் முக்கியமா கொடுத்திருப்பாங்க. இதுல முக்கியமான கமிட்டி இந்த 4மே முக்கியமான கமிட்டி தான். பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்து நமக்கு 1957ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோகிராம்னு ஒண்ணு உண்டு. சமூக மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அது ஃபெயிலியர் ஆயிருக்கும். அந்த திட்டம் ஏன் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு ஒரு குழு நியமிச்சிருப்பாங்க. அதான் பல்வந்த் ராய் மேத்தா குழு. அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு பஞ்சாயத்து ராஜ்னு ஒண்ணு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ வந்து இவங்க 3 அடுக்கு முறை 3 டயர் சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க. 2வது நமக்கு முக்கியமானது அசோக் மேத்தா கமிட்டி 1978ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா 2 டயர் சிஸ்டம் 2 அடுக்கு முறையே போதுமானதுதான். 3 அடுக்கு தேவையில்ல. ஜிவிகே ராவ் கமிட்டி 1985ல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து இவங்க முக்கியமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்டகிரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு மேம்பாட்டு திட்டங்களும் நம்ம பஞ்சாயத்து மூலமா தான் செயல்படுத்தணும்னு சொன்னது வந்து ஜிவிகே ராவ். எல்எம் சிங் வந்து ரொம்ப முக்கியம். எல்எம் சிங் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நமக்கு வந்து 1986 ராவ் குழு 85 அடுத்த வருஷமே 1986ல எல்எம் சிங் குழு போட்டிருப்பாங்க. இவங்க தான் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுங்க, அரசியலமைப்பு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த குழுவோட ரெக்கமெண்டேஷன் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கலாம். 1992ல 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4123. அடுத்து ஹூ டிட்டர்மைன் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த கிராம சபா. ஸோ வந்து கிராம சபையோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள் நிறைவேற்றுவது மாநில சட்டமன்றம் தான். சரிங்களா? ஸோ வந்து நமக்கு தமிழ்நாட்டுல 6 முறை கிராம சபா போடுது. இது எல்லாத்தையுமே முடிவு பண்றது வந்து நம்ம மாநில அரசாங்கம் தான். அடுத்து வென் கிராம சபா மீட்டிங்ஸ் இஸ் நாட் கன்வென்ட். அதாவது கிராம சபை கூட்டங்கள் வந்து எந்த நாளில் நடைபெறாது. ஸோ அப்படி பாக்குறப்ப நமக்கு வந்து இதுல வந்து ஏப்ரல் 24 தான். ஏப்ரல் 24 1993ல தான் நமக்கு வந்து அது நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனா நடைமுறைக்கு வந்தனாலே நம்ம செலிப்ரேட் பண்றது இல்ல. சரிங்களா? சோ வந்து பஞ்சாயத்து டேன்னு கேட்டா ஏப்ரல் 24. பட் வந்து பஞ்சாயத்து அன்னைக்கு வந்து நடக்காது. சரிங்களா? அந்த கிராம சபை எப்பலாம் நடக்கும்னா, தமிழ்நாட்டுல 6 டைம் நடக்கும். சோ வந்து ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிபப்ளிக் டேக்கும், இண்டிபெண்டன்ஸ் டேக்கும். இது ஒரு ஜோடியா வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மே 1 உழைப்பாளர்கள் தினம் வந்து நமக்கு வந்து நடக்கும். அடுத்து மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டே. தண்ணீர் தினத்து அன்னைக்கு நடக்கும். அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக்கா நமக்கு என்ன நடக்கும்னா, காந்தி தானே இத கொண்டு வரவே சொல்லியிருப்பாரு. கிராம சபா ஆர்டிகிள் 40ல சொல்லியிருப்பாங்கல்ல டிபிஎஸ்பில. ஸோ வந்து காந்தியோட பிறந்த நாள் தான் அக்டோபர் 2 நடக்கும். அதுக்கு அடுத்து வந்து நமக்கு நவம்பர் 1. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி இத தமிழ்நாடு தினம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அத மாத்திட்டாங்க. ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் டேவா கொண்டாடுறாங்க. உள்ளாட்சி தினமா தமிழ்நாட்டுல கொண்டாடுறாங்க. ஸோ இந்த 6 டேவும் தமிழ்நாட்டுல நடக்குது. ஸோ ஏப்ரல் 24 நடக்காது. அடுத்து லோக்கல் கவர்மெண்ட் இஸ் மென்ஷன் இன் த ஸ்டேட் லிஸ்ட் அண்டர் த விச் ஷெட்யூல்னா 7வது ஷெட்யூல். ஸோ வந்து லோக்கல் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்காலாம் நமக்கு தேவையில்ல. ஆனா எந்த ஷெட்யூல்னு கேட்டா, ஸோ வந்து ஸ்டேட் லிஸ்ட்னாலே நமக்கு எந்த ஷெட்யூல் 7வது அட்டவணைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 7வது அட்டவணை. அடுத்து ஹூ த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வென் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ வந்து பொதுநல வழக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப வந்து இந்தியாவோட தலைமை நீதிபதியா இருந்ததுன்னா பகவதி தான். சரிங்களா? இவங்களோட முயற்சினால தான் பொதுநல வழக்குன்னு வந்து வரும். சரியா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விலக்கு அளிக்கப்படாதது எது? ஸோ வந்து நம்ம வந்து இந்த எல்லை காவல் படை, மத்த காவல் படையெல்லாம் இருக்குல்ல, சிபி அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம வந்து தகவல வாங்க முடியாது. ஆனா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியோட அலுவலகத்துல இருந்து நம்ம தகவல்கள வாங்கிக்கலாம். ஸோ வந்து அததான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. அடுத்து the NHRC commission is not empowered to inquire into any matter after the expiry of how many years. ஸோ வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து ஒரு சம்பவத்தை விசாரணைக்கு எடுக்கணும். மனித உரிமை மீறல் சம்பவத்தை விசாரணைக்கு எடுக்கணும்னா, அது நடந்து 1 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. அந்த 1 வருஷம் கேப்புக்குள்ளே அவங்க எடுத்துக்கணும். அததான் சொல்லியிருக்காங்க. 1 இயர் கேப். அடுத்து which of the following situation can parliament create law on state list? ஸோ வந்து எந்தெந்த சிச்சுவேஷன்லலாம்
ஒரு மத்திய அரசாங்கம் மாநில பட்டியல்ல இருக்க ஒரு திட்டத்துக்கோ, ஒரு ஒரு ப்ரொவிஷனுக்கு சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னு வந்து கேட்கிறப்ப, ஜாயிண்ட் ரிக்வெஸ்ட் ஆஃப் 2 ஆர் மோர் ஸ்டேட் ஒரு 2 இல்லன்னா 3 மாநிலங்கள் சேர்ந்து எங்க மாநில பட்டியல்ல ஒரு சட்டத்த போட்டுத்தாங்கன்னு கேட்டா இயற்றலாம். சரிங்களா? அடுத்து தேசிய அவசர நிலையின் போது பண்ண முடியாது. அடுத்து தேசிய நலனுக்காக பண்ணலாம். ஃபார் த காஸ்ட் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி கிடையாது. டியூரிங் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்போ மாநில அரசே கலைஞ்சிரும். ஸோ மத்திய அரசு பண்ணலாம். ஸோ வந்து இதுக்கு ஏ அண்ட் சி 2மே வரும். ஓகே. நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னா லைக் இதுல வெளிப்படையா குடுத்துருக்காங்க. காமனா குடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ வந்து நம்ம சிய சூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ வந்து இதுல ஆப்ஷன்ல 1 அண்ட் 3 அப்படி குடுத்திருந்தாங்கன்னா சூஸ் பண்ணலாம். நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இப்ப ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டுல ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா, அத இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு மாநில பட்டியல்ல இருக்கிறதுக்கு சட்டம் இயற்றலாம்னா இயற்றலாம். சரிங்களா? ஸோ வந்து இதுல நமக்கு மோர் அக்யூரேட் வந்து ஆப்ஷன் ஏ தான். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பார்லிமெண்ட். ஸோ வந்து திரும்ப ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மக்களால் தேர்வு செய்யப்படாமல் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தாக்கல் செய்யும் மசோதா தனிநபர் மசோதா என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பிரைவேட் மெம்பர் பில்னா ஏதோ ஒரு எம்பி அமைச்சரா இல்லாத எம்பி யாரா இருந்தாலும் ஒரு பில்ல ஒரு மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணா அதான் பிரைவேட் பில்னு சொல்லுவாங்க. அது குடியரசுத் தலைவரால் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எனி எம்பி இன் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா கொண்டு வந்தாலும் அது தனிநபர் மசோதா தான். ஸோ வந்து ஆப்ஷன் 1 வந்து தப்பு. சமீபத்தில் வரலாற்றில் முதல் முறையாக தனிநபர் மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ வந்து சமீபத்தில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களா? இது எந்த சமீபத்தில் கேட்கறாங்கன்னு தெரியல. ஸோ வந்து நமக்கு ஹிஸ்டாரிக்கலா பார்க்கிறப்ப வந்து ஒரு 14 பில்லு தான். சரிங்களா? 1970 வரைக்கும் தான் நமக்கு வந்து ஒரு தனிநபர் மசோதா வந்து சட்டமாயிருக்கு. இப்ப ரீசென்ட்டா 15வது பில் வந்து நம்ம திருச்சி சிவா அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் பில்லுன்னு. அது 15வது பில்லு ராஜ்யசபால பாஸ் ஆயிருக்கும். ஆனா லோக்சபால பாஸ் ஆயிருக்காது. ஸோ வந்து நமக்கு 14 பில் தான். இப்ப ரீசென்ட்டா ஏதாச்சும் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ரீசென்ட்டா எதுவுமே ஃபார்மே ஆகல. ஸோ வந்து நன் ஆஃப் தி அபோவ் தான் கரெக்ட்டான ஆன்சர். Question number 147. How many high courts in India have jurisdiction over more than one state and union territory? So வந்து இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் ஒன்றிற்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதிகார வரம்பை கொண்டதுன்னா 7. சரிங்களா? ஸோ வந்து இந்த 7மே நம்ம என்னன்னு பார்க்கணும். பாம்பே வந்து நமக்கு மகாராஷ்டிரா, தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ, கோவா இது எல்லாம் சேர்ந்த பாம்பே. சரிங்களா? கொல்கத்தா வந்து வெஸ்ட் பெங்கால், அந்தமான் நிக்கோபார். இது வந்து பிஐல கேட்டிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் வந்து கொல்கத்தா கூட தான் வரும். தமிழ்நாடு நமக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரிக்கு வந்துரும். சரிங்களா? அடுத்து வந்து கவுகாத்தி வந்து நமக்கு எங்கன்னா அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த 4 ஸ்டேட்டுக்கு நமக்கு வந்து கவுகாத்தி ஹைகோர்ட் வந்து வருது. அடுத்து கேரளா வந்து கேரளா, லட்சத்தீப் இந்த 2க்குமே அது வருது. அடுத்து வந்து பஞ்சாப் வந்து பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் 3க்கும் அது வருது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு கடைசியா ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட் வந்து ஜம்மு காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் சேர்த்து வருது. சரிங்களா? ஸோ வந்து இப்படி பார்க்குறப்ப நமக்கு 7 ஹைகோர்ட் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 148. When the re-assembly of the state legislature has to approve the ordinance promulgated by governor within leave. ஸோ வந்து சட்டமன்றம் கூடாத போது ஆளுநர் வந்து 213 ஆர்டிகிள் படியும் பிரசிடென்ட் வந்து 123 பார்லிமெண்ட் கூடாதப்போ பிரசிடென்டும் சட்டமன்றம் கூடாதப்போ கவர்னரும் அவசர சட்டம் வந்து பிறப்பிப்பாங்க. சரிங்களா? அது நார்மலான சட்டத்துக்கு இருக்க எல்லா பவரும் அதுக்கும் உண்டு. சரிங்களா? ஸோ வந்து அந்த அவசர சட்டம் பிறப்பிச்சிருப்பாங்க. இப்ப வந்து சட்டமன்றம் திரும்ப கூடுது. கூடுனதுக்கு அப்புறம் எவ்வளவு வீக் அப்படின்னா 1½ மாசம் 6 வாரங்களுக்குள்ள அந்த சட்டத்துக்கு வந்து மறுபடியும் வந்து வாக்கெடுப்புலாம் நடத்தி அந்த சட்டத்த இது பண்ணணும். அப்படி வந்து அந்த சட்டத்த பாஸ் பண்ணலன்னா, பில்ல பாஸ் பண்ணலன்னா அது வந்து செல்லாத ஆயிடும். ஸோ வந்து 6 வாரங்கள். The governor makes appointments, postings and promotion of the district judges in consultation with the state high court. சரிங்களா? ஸோ வந்து கவர்னர் தான் மாவட்ட நீதிபதியை நியமனம் பண்றாங்க. அவங்களோட ப்ரமோஷன் எல்லாம் யார் கூட கன்சல்ட் பண்ணி பண்றாங்கன்னா, மாநில உயர் நீதிமன்றத்துக்கிட்ட கேட்டு தான் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ வந்து ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் எண்ணிக்கை எவ்வளவு விட குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து நமக்கு வந்து 91வது சட்ட திருத்தம். சரிங்களா? 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல 2003ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகிள் 164ல 1A அப்படின்னு ஒரு ஆர்டிகிள இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள் பாத்தீங்கன்னா 164ல 1A 91வது சட்ட திருத்தம் 2003ல. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, சரிங்களா? மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து அந்த மாநிலத்துல இருக்க சட்டமன்றத்த விட
15% எண்ணிக்கையை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து முதலமைச்சர் உட்பட எவ்வளோ சின்ன ஒரு மாநிலமா இருந்தாலும், அதுல குறைஞ்சபட்ச அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்கணும்னா 12ஆ இருக்கணும். சரிங்களா? 12க்கு கம்மியா அமைச்சரோட எண்ணிக்கை இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 151. Under which article governor can constitute a finance commission for the municipalities? ஸோ வந்து 243 ஐ வந்து கிராம பஞ்சாயத்துக்கு ஃபினான்ஸ் கமிஷனும், 243 ஒய் வந்து நமக்கு இது எதுக்கு கேட்டிருக்காங்க? முனிசிபாலிட்டிஸ். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம வந்து நகராட்சிகளுக்கு நிதியானதை அமைக்கிறதுக்கு அவருக்கு பவர் இருக்கு. ஸோ வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 152. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் ரீசென்ட்லி அனௌன்ஸ்டு முனிசிபல் கார்பரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு? ஸோ முனிசிபல் கார்பரேஷன்னா நமக்கு மாநகராட்சி, முனிசிபாலிட்டினா நமக்கு வந்து நகராட்சி. ஸோ வந்து ரீசெண்டா நமக்கு நாமக்கல், காரைக்குடி, புதுக்கோட்டை இதெல்லாம் நமக்கு வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ 2, 3, 4 நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி. ஆவடி, காஞ்சிபுரம்லாம் நமக்கு இதுக்கு முன்னாடியே மாநகராட்சி அறிவிக்கப்பட்ட பகுதிகள். ஸோ வந்து அஸ் ஆஃப் நவ் 25 முனிசிபல் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஹவு மெனி ஜட்ஜஸ் ஆர் தேர் இன் சுப்ரீம் கோர்ட் அட் பிரசன்ட்? ஸோ கரண்டா இருக்குது 34 ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. சரிங்களா? அடுத்து which of the following writ is issued to subordinate court an officer of government or other institution commanding the performance of certain acts? ஸோ நீ கம்பல்சரி ஒரு வேலையை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ற ரிட் எதுவும் மேண்டமஸ் தான். சரிங்களா? கட்டளை இருத்து மீதி பேரணை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வென் கவர்னர் அட்ரஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்? ஸோ எப்பெல்லாம் கவர்னர் வந்து மாநில சட்டமன்றத்தில் உரையாடுவாருன்னா, ஒரு பொது தேர்தல் முடிஞ்சு முதல் கூட்டத்திலையும், அடுத்து ஒவ்வொரு வருஷத்துல நடக்கிற முதல் கூட்டத்திலையும் அவர் வந்து அவரோட பேச்சை வந்து கொடுப்பாரு, உரையாற்றுவாரு. ஸோ 1 and 2 ரெண்டுமே கேட்கலாம். அடுத்து இந்த இயர் 1809 the institution of ombudsman was first created in which country? ஸோ வந்து நமக்கு லோக்பால், லோக் ஆயுக்தாலாம் சொல்றோம்ல, ஊழலை கண்டுபிடிக்கிறது, அது வந்து மக்கள் குறை தீர்ப்பதை தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. எந்த கண்ட்ரினா ஸ்வீடன் தான். ஸோ அதோட முன்னோடி வந்து ஸ்வீடன் 1809லயே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 157. The nominated members of both Lok Sabha and Rajya Sabha do not participate in which of the following? ஸோ வந்து நாமினேட்டட் பர்சன்ஸ் வந்து எதுல ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னா, எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ல ஃபாலோவே கிடையாது. சரிங்களா? எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ல நாமினேட்டட் மெம்பர்ஸே கிடையாது. பட் ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட்ல வந்து அவங்க வருவாங்க. ஸோ வந்து இம்பீச்மெண்ட்ல வராங்க பாத்தீங்களா? ஸோ எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்ல வருவாங்க. ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லா இருந்தாலும் அவங்க ஓட் போடுவாங்க. ஆனா எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ல வந்து நாமினேட்டட் பர்சன்ஸ் வேலையே கிடையாது. இது தெரிஞ்சாலே போதும். ஒன் ஒன்லி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 158. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. தவறான கூற்று. பிரதமர் இறந்து விட்டாலோ அல்லது பதவி விலகி விட்டாலோ அவரது அமைச்சரவையே இல்லாமல் போயிடும். கரெக்ட் தான். சரியா? சோ பிரதமர் பதவி விலகிட்டாங்கன்னா அந்த அமைச்சரவை கலைஞ்சிரும். சோ வந்து அது கரெக்ட் தான். பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சோ வந்து கிடையாது. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸை பத்தி நம்ம அரசியலமைப்புல சொல்லவே இல்லை. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் இஸ் கெடட் பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி பை பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து கிடையாது. அங்க வந்து ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பாங்க, அவங்க தான் இது பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா, சோ வந்து அவர்லாம் பண்ண மாட்டாரு. சோ நமக்கு தவறான வார்த்தைகள் வந்து தவறான கூற்றுகள் வந்து 2 and 3 தான். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன்ஸ் அபவுட் த ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்? ஸோ வந்து நமக்கு ஆர்டிகல் 350 பி. சரியா? சிறுபான்மையினருக்கான மொழி சிறுபான்மையினருக்கான சிறப்பு அதிகாரியை பத்தி சொல்றது ஆர்டிகல் 350 பி தான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 160. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த நேச்சர் ஆஃப் அட்வைஸ் டெண்டர்ட் பை த மினிஸ்டர்ஸ் டு கவர்னர் கேனாட் பி என்கொயர்ட் பை எனி கோர்ட். அதாவது அமைச்சரால் ஆளுநருக்கு வழங்கப்படும் ஆலோசனை பற்றி எந்த நீதிமன்றத்திலும் கேள்வி கேட்க முடியாதுன்னா கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து பெர்சன் ஹூ இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் ஆல்சோ பி த அப்பாயிண்டட் பை த மினிஸ்டர். ஸோ வந்து அவர் எந்த அவையிலையுமே உறுப்பினர் இல்லைன்னா கூட அவரை வந்து அமைச்சரா வைக்கலாம். இதை தான் நம்ம பார்த்தோம், முதலமைச்சராக வைக்கலாம். ஸோ எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா? ரெண்டுமே இன்கரெக்ட் கிடையாது. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ராணுவ நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே வந்து மாநில ஆளுநருக்கு இல்லை. ஆமா, கரெக்ட் தான். சோ இது வந்து இந்த பார்டனிங் பவர் வந்து 72ல சொல்லியிருப்பாங்க. இது வந்து மாநில ஆளுநருக்கு வந்து கிடையாது. மரண தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே வந்து மாநில ஆளுநருக்கு உண்டு. ரெண்டுமே கரெக்ட் தான். சோ எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க? நன் ஆஃப் திஸ். ரெண்டுமே இன்கரெக்ட் கிடையாது. அடுத்து who among the following were the members of the electoral college to elect the president indirectly? ஸோ வந்து வாக்காளர் குழுவோட உறுப்பினர்கள் யார் அப்படிலாம் கேட்டிருக்காங்க.
எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ரெண்டுமே கரெக்ட். ஸோ நாமினேட்டட் மெம்பர்ஸ் வர மாட்டாங்க நமக்கு தெரியும். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும் தான் வருவாங்க. கரெக்ட். எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ மாநிலங்கள்லயுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க மட்டும் தான் வருவாங்க. அதுவும் கரெக்ட் தான். த நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. ஸோ நீங்க எல்லா இடத்துலயுமே எலெக்டட் மட்டும் தான் வருவாங்க. நாமினேட்டட் வந்தாலே தூக்கிடலாம். ஸோ வந்து ஆப்ஷன் 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். அடுத்து, ஹூ டிசைட்ஸ் த டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் த எலெக்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாரோட எலெக்ஷனே நடத்துனது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை வந்தா சுப்ரீம் கோர்ட் தான் தீர்த்து வைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து, நம்ம அப்பவே பார்த்தோம் 91வது சட்ட திருத்தம் 2003. சரிங்களா? அதுபடி 15% மேல லோக்சபா, மாநில சட்டமன்றத்துல வந்து அமைச்சர்களோட எண்ணிக்கை கூடக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து 91வது சட்ட திருத்தம் 2003. நம்பர் 165. இதுல வந்து ரொனால்டு நாட்டுல வந்து பிரசிடென்ட கேட்டுக்கோங்க, குடியரசுத் தலைவர்களா காலவரிசைப்படுத்தணும். ஸோ வந்து நமக்கு வந்து கரெக்ட் மேட்ச் பண்ணோம்னா நமக்கு 1423 வருது. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் வந்து 1962 இருந்து 67 வரை இருந்திருப்பாரு. செகண்ட். சரிங்களா? தேர்ட் வந்து ஜாகிர் ஹுசேன். இவர் தான் அவர் பதவியில இருக்கும் போதே இறந்து போனவர். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து வி கிரி. அவர் வந்து 4வது பிரசிடென்ட் வந்து 1969 இருந்து 74 வரை இருப்பாங்க. ஃபக்ருதீன் அலி அகமது வந்து 5வது 1974 இருந்து 77 வரை இருப்பாரு. ஸோ எமர்ஜென்சி எப்போ இருந்தது வந்து ஃபக்ருதீன் அலி அகமது தான். ஸோ மேட்ச் பண்ணீங்கன்னா 1423. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 166. விச் ஆர்டிகல் ஸ்டேட்ஸ் தட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. அதாவது அமைச்சரவை வந்து மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் எந்த சட்ட கூறுதுன்னா ஆர்டிகல் 75. ஸோ மீதி ஆர்டிகல் என்னமா ஆர்டிகல் 58 வந்து பிரசிடென்டோட குவாலிபிகேஷன் தகுதியை பத்தி சொல்லுது, குடியரசுத் தலைவரோட தகுதி. ஆர்டிகல் 65 வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டா செயல்படும் போது அவரோட பவர்ஸை பத்தி சொல்லுது. சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 77 எதை பத்தி சொல்றாங்கன்னா கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ரூல்ஸ் அதெல்லாம் பத்தி சொல்றது வந்து இந்திய அரசாங்கத்தோட ரூல்ஸ் பத்தி சொல்றது 77. அடுத்து ஆர்டிகல் 75 தான் எதை பத்தி சொல்றாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஷால் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். மக்களவைக்கு வந்து அவங்க தான் ஒட்டுமொத்த பொறுப்பு அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 75. அடுத்து 167. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பவர் ஆஃப் த லோக்சபா. லோக்சபா மேக்ஸ் த லாஸ் ஆன் த மேட்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்சபா அப்படின்னு சொல்றத விட பார்லிமெண்ட் தான் சொல்லணும். இந்த இடத்துல லோக்சபாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்றாங்கல்ல, அது வந்து தப்பு. மத்திய பட்டியல், யூனியன் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் தான். சரிங்களா? வந்து ஸ்டேட் லிஸ்ட்னு நம்ம பொதுவாக சொல்லக்கூடாது. அது போக லோக்சபான்னு மட்டுமே சொல்லக்கூடாது, பார்லிமெண்ட் தான் சொல்லணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்லி இன்கரெக்ட். The special power of the Lok Sabha is that once it passes the budget or any other money related law, the Rajya Sabha cannot review. ஆமா, கரெக்ட் தான். மக்களவையில மட்டும்தான் பட்ஜெட் அதுக்கப்புறம் வந்து பண மசோதாவெல்லாம் அறிமுகப்படுத்த முடியும். அதை வந்து ராஜ்யசபால ரிஜெக்டே பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் கேன் எக்ஸாக்ட் நியூ லாஸ் அண்ட் ரிப்பீல் எக்ஸிஸ்டிங் லா ஆர் அமெண்ட் த சேம். ஸோ வந்து என்னன்னாலும் பண்ணலாம். புதிய சட்டங்களை ஏற்றலாம், நடைமுறை சட்டத்தை நீக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ அது கரெக்ட் தான். ஸோ 2 and 3 வந்து கரெக்ட், 1 மட்டும் தப்பு. அடுத்து, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹோல்ட்ஸ் தி ஆஃபீஸ் டியூரிங் தி பிரஷர் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ வந்து நமக்கு அட்டார்னி ஜெனரல் அண்ட் அட்வொகேட் ஜெனரல் 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அட்டார்னி ஜெனரல் வந்து நமக்கு இந்திய அளவுல இருக்கிற ஒரு இந்தியாவின் மிக உயர்ந்த சட்ட வல்லுநர் யாருன்னா அட்டார்னி ஜெனரல் தான் நம்ம சொல்லுவோம். குடியரசுத் தலைவர் ஐ மீன் இந்திய சிஜே இந்திய தலைமை நீதிபதியை சொல்லக்கூடாது, இவரை தான் சொல்லணும். இவரை பத்தி சொல்ற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 76. ஒரே ஆர்டிகல் மட்டும்தான் அவரை பத்தி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வந்து இவர் வந்து இந்தியா லெவலுக்கு இதே மாதிரி நமக்கு வந்து அட்வொகேட் ஜெனரல்னு ஒன்று இருப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து நம்ம ஸ்டேட் லெவல்ல இருக்க ஹையஸ்ட் ஆபீசர். அவங்களையும் நம்ம யாரு இது பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் இது பண்ணுவாங்க. ஸோ வந்து இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இவங்களோட சேலரி இருக்குல்ல, இது வந்து பார்லிமெண்ட் டிசைட் பண்ணாது, பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவாரு. நம்மளோட ஸ்டேட்டுக்கு வந்து அவங்களோட சேலரி வந்து கவர்னர் தான் டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அட்டார்னி ஜெனரலோட ஆர்டிகல் வந்து 76. இவங்களோட ஆர்டிகல் வந்து 165. சரிங்களா? ஸோ வந்து இதை பண்ணணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 169. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த மணி பில். ஸோ வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க, மணி பில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இட் கேன் பி டீடைன்டு பை த ராஜ்யசபா மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 15 days ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. 14 நாள் தான். சரியா? 15 days கிடையாது, 14 நாள். இது எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல, நமக்கு எல்லாமே தெரியும்.
சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 170. அட் பிரசன்ட் ஹவு மெனி மெம்பர்ஸ் ஃப்ரம் யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் எலெக்டட் டு லோக்சபா? ஸோ வந்து இப்போதைக்கு எத்தனை பேரு யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா 19 பேர், 19 எம்பி வந்து இருக்காங்க லோக்சபாக்கு அப்படின்றது ஒரு ஃபேக்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் 171. விச் ஆர்டிகிள் ஆத்தரைஸ் த பார்லிமெண்ட் டு மேக் லா ஒன் சப்ஜெக்ட் டு எனுமரேட்டட் இன் த ஸ்டேட் லிஸ்ட்? ஸோ வந்து இதுக்கு வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். டைரக்டா ஆர்டிகல் 249 தான் நமக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது நாடாளுமன்றம் சட்டமன்ற அதிகாரம். நல்ல முக்கியமான ஆர்டிகல் ஞாபகம். ஆர்டிகல் 249. அடுத்து, அண்டர் விச் ஆக்ட் a person had to be a elector of the parliamentary constitution in the state from the he seeks to election in Rajya Sabha? ஸோ வந்து எலெக்ஷனை பத்தி எதுனாலும் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் தான், சரியா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. டைரக்டான ஃபேக்சுவல் கொஸ்டின் இதுதான். அடுத்து, வாட் இஸ் த மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்? ஸோ சட்டமன்ற கீழவை மற்றும் மேலவையில குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை 60 பேர் இருக்கணும், மேலவையில 40 பேர் இருக்கணும், சரிங்களா? எம்எல்ஏ 60 குறைஞ்சது இருக்கணும், எம்எல்சி 40 குறைஞ்சது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஸோ வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. பிரதமரின் தேர்வு மற்றும் நியமனம் பற்றிய குறிப்புகள் எதுவும் அரசாங்கத்தில் குறிப்பிடப்படவில்லை. கரெக்ட் தான், சரியா? எப்படி பிரதமரை சூஸ் பண்ணலாம் கொடுத்தா, ஆனால் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் டீடைலா கொடுத்துருவாங்க. பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கேஸ் பிக்ஸ்டு டென்யூர் கொடுத்துருக்காங்க. பிக்ஸ்டு டென்யூர்லாம் கிடையாது, அவர் குறிப்பிட்ட பதவி காலம்லாம் கிடையாது, சரிங்களா? அவர் பிரசிடென்டோட பிளஷர் இருக்க வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் எப்போ வர பிளஷர் வச்சிருப்பாருன்னா பெரும்பான்மை இருக்க வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து ரெண்டாவது தப்பு. அப்பாயின்மெண்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் இஸ் த சோல் சாய்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் சொல்றாங்க. தன்னிச்சையாக தேர்வு செய்யலாம் முடியாது. ஸோ மெஜாரிட்டி யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான், சரிங்களா? ஸோ வந்து ஒன்று மட்டும்தான் கரெக்ட். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். which one of the following bills must be passed by each house of the Indian parliament separately by special majority? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், சரிங்களா? ஆர்டிகிள் 368ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து ரெண்டு அவையிலையுமே தனித்தனியா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ஃபார்ம் ஆனா மட்டும்தான் அரசியலமைப்பை திருத்த முடியும். ஸோ இதுதான் ஒரு கஷ்டமான பில் திருத்துறதுக்கு, சரிங்களா? கான்ஸ்டியூஷன் பில் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.